الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. قال النبي صلى الله عليه وسلم: من تواضع لله رفعه الله ومن تكبر وضعه الله، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபினுடைய நிர்வாக பெருமக்களே, அருமை தாய்மார்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தினை சமர்ப்பித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். 86வது வருட தொடர் நிகழ்ச்சியில் இன்று ரஜப் பிறை 27 மெஹராஜுடைய தினமாக இருக்கின்றது. எனவே மெஹராஜினுடைய நிகழ்வுகளை பற்றியும் படிப்பினைகளை பற்றியும் ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். மெஹராஜை பற்றி அல்லாஹ் அருள்மறையிலே கூறும்போது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, எந்த பள்ளிவாசலை சுற்றி நாம் பரக்கத் செய்திருக்கின்றோமோ அப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல் வரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து தன்னுடைய அடியாரை இரவு நேரத்தில் அழைத்து சென்ற இறைவன் பரிசுத்தமானவன். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிகளாருக்கு காட்டுவதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்க்கக்கூடியவனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சுருக்கமாக சொல்லித் தருகின்றான். இந்த மெஹராஜுடைய நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவிலே அவர்களின் உடம்போடும் அவர்களின் உயிரோடும் அல்லாஹ் வானகத்திற்கு உயர்த்தினான். ஆனால் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெஹராஜ் என்பது கனவில்தான் நடைபெற்றது என்பதாக சொல்வார்கள். அறிஞர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் போது இந்த வசனத்திலேயே அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு நேரத்தில் அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்லும் போது அப்திஹி, தன்னுடைய அடியார் என்று சொல்லித் தருகின்றான். அப்து என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய உடம்பு உயிர் இரண்டையும் சேர்த்து தான் குறிக்கும். எனவே தனது அடிமையாக இருக்கக்கூடிய அடியாராக இருக்கக்கூடிய அப்து என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் உடலோடும் உயிரோடும் தான் அழைத்து சென்றான் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். அதே போன்று இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹான் சுப்ஹான் என்ற வார்த்தையை சொல்லி வசனத்தை ஆரம்பிக்கின்றான். நமக்கெல்லாம் தெரியும், சுப்ஹான் என்ற வார்த்தையை அரபியில் எப்போது பயன்படுத்துவோம் என்று சொன்னால், ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்வதாக இருந்தால் தான் சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹான் என்ற வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பதன் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான், இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய விஷயம் ஆச்சரியமான விஷயம். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை இரவின் சிறு பகுதியிலே அல்லாஹ் அழைத்து சென்றது கனவில் நடந்திருந்தால் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஏன்னா நம்மை போன்ற சாதாரண மனிதர்களோட கனவில் அமெரிக்காவுக்கு செல்லலாம், ஆஸ்திரேலியாவுக்கு செல்லலாம். ஒருவன் சொல்கின்றான், இன்று இரவு நான் கனவில் அமெரிக்கா சென்றேன் என்று. அதை நாம் ஆச்சரியமாக நினைக்க மாட்டோம். கனவில் நடப்பது ஆச்சரியமான விஷயம் அல்ல. நினைவிலே
மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இரவினுடைய ஒரு சில பகுதியிலே செல்வதுதான் ஆச்சரியமான விஷயம். எனவேதான் அல்லாஹ் ஆச்சரியமான சம்பவத்தை குறிப்பதற்காக சுபஹான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அதே போன்று அறிஞர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மக்கத்து குறைஷியர்களிடம் விஷயத்தை சொல்லும் போது மக்கத்து குறைஷியர்கள் மறுக்கிறார்கள், பொய்ப்படுத்துகிறார்கள். உங்களால் அப்படி முடியாது, ஏனென்றால் நாங்கள் ஷாம் நாட்டிற்கு பரம்பரை சென்றிருக்கின்றோம், செல்வதற்கு ஒரு மாதம் ஆகின்றது, திரும்பி வருவதற்கு ஒரு மாதம் ஆகின்றது. எனவே ஒரே இரவில் நீங்கள் சென்று வந்தது என்பது நம்ப முடியாத விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டேன் என்று சொல்லி இருந்தால் மக்கத்து காபிர்கள் மறுத்திருக்க மாட்டார்கள். கனவில் சாத்தியமான ஒன்றுதான் நீங்கள் பார்த்திருக்கலாம் என்று சொல்லிவிடுவார்கள். நினைவில் நடந்த காரணத்தினால்தான் மக்கத்து காபிர்கள் மறுக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர், ஈமானில் பக்குவம் இல்லாத ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மதம் மாறி போன சம்பவங்கள் கூட ஏற்பட்டிருக்கிறது. கனவாக இருந்திருந்தால் மக்கத்து காபிர்கள் மறுத்திருக்க மாட்டார்கள், அந்த பலகீனமான ஈமான் கொண்ட மக்கள் மதம் மாறி இருக்க மாட்டார்கள். எனவே இது நினைவில் தான் இருந்தது. எனவே யாருக்கு அல்லாஹ் ரசூல் நம்பிக்கை இருந்ததோ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், யாருக்கு அல்லாஹ் ரசூல் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்பதாக அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்ற நிகழ்ச்சி அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான்? இதற்கு பல்வேறு காரணங்களை அறிஞர்கள் சொல்வார்கள். முதல் காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன ஆறுதலுக்காக வேண்டி தாயிஃப் நகரத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். தாயிஃப் நகரத்து மக்களின் மூலமாக பலவிதமான துன்பங்களும் கொடுமைகளும் கொடுக்கப்பட்டார்கள். மனவேதனையோடு திரும்பி வருகிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அதற்கு முன் வருடம் தான் இறந்திருக்கிறார்கள். அவர்களின் பிரிவாற்றாமை உள்ளத்திலே அழுத்திக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே தாயிஃப் நகரத்து மக்கள் தந்த அந்த கொடுமைகள் ஒருபுறம், அன்றைய இரவு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாக அந்த பகல் நேரத்திலே மக்கத்து காபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு விதமான சொற்களின் மூலமாக துன்பப்படுத்தினார்கள். எனவே அன்றைய இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலையான முறையிலே படுக்கைக்கு செல்கிறார்கள், படுத்துறங்குகின்றார்கள். எனவே பெருமானாருடைய மனது கவலைப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த கவலைப்பட்ட மனதை தேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மிஅராஜிலே வாக்கியத்தை கொடுத்து தன்னை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படுத்தினான் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். இரண்டாவது ஒரு காரணம், பெருமானாருடைய அந்தஸ்தை, சிறப்பை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஏனென்றால் இந்த மிஅராஜுடைய வாக்கியம் என்பது உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எந்த நபிக்கும் எந்த அல்லாஹ்வுடைய வலிக்கும், ஏன் வானவர்களுக்கு கூட கிடைக்கவில்லை, ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாம் அவர்களுக்கு கூட கிடைக்கவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு மட்டுமில்லாமல் மலக்குமார்களுக்கும் புரிய வைக்கின்றான். எனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மனிதர்களை விட, அனைத்து நபிமார்களை விட, ஏன் அனைத்து வானவர்களை விட அவர்கள் தான் தலைவர்கள் என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், கிடைக்கவில்லை. பெருமானாருக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே பேசினார்கள். ஆனால் அல்லாஹ் வானுலகில் இருந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய அத்தாட்சிகளை நான் பார்க்க வேண்டும், இந்த வானுலகத்திலும் பூமியிலும் ஏராளமான அத்தாட்சிகளை மறைத்து வைத்திருக்கின்றாய், அதை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அத்தாட்சிகளை காட்டினான். வகதாலிக நுரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அத்தாட்சிகளை காட்டினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருவான். எப்படி காட்டினான்? இந்த உலகத்திலே வைத்து ஒரு கல்லிலே, பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய ஒரு பாறை கல்லிலே ஏறி நிற்க சொன்னால் அந்த கல்லிலே ஏறி நின்றார்கள். இந்த உலகத்தில் உள்ள வானகத்தில் அனைத்து அத்தாட்சிகளையும் பார்த்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி அவர்களை அழைத்து சென்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வானகத்திற்கு அழைத்து சென்று தன்னுடைய தர்பாரை காட்டுகின்றான். இப்படி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை, உயர்வை இந்த படைப்புகளுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மேராஜிலே பாக்கியத்தை ஏற்படுத்தினான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவுக்கு கிடைத்த பரிசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தும் கூட மிக பணிவாக நடந்து கொண்டார்கள். எனவே பெருமானாருடைய பணிவுக்கு பரிசாக அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்தினான். இதுவரை யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்து அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தினான். இப்படி பல்வேறு காரணங்களை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த நிகழ்வுகளை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்த பிறகு இந்த நிகழ்ச்சி ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய இரவு உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்குகிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய சகோதரி, பெருமானாருக்கு சாச்சப்பா மகள். அவங்க வீட்டில் அன்றைய இரவு தூங்குகின்றார்கள். புகாரிலே வரக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அன்றைய இரவு எனது வீட்டினுடைய முகடுகள் பிரிக்கப்பட்டது. வானவர்கள் வாசல் வழியாக வரவில்லை, முகட்டை பிரித்துக் கொண்டு உள்ளே இறங்குகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஹத்தீம் என்ற பகுதிக்கு வருகிறார்கள். அங்கு வைத்து அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்படுகிறது. அரபியிலே ஷத்து சதுர் என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு பிளக்கப்படுகிறது. பிளக்கப்பட்டு அந்த கல்வை வெளியாக்கப்படுகிறது. சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த தங்க தட்டிலே ஜம்சம் தண்ணீரை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கல்வை கழுகப்படுகிறது. அதற்கு பிறகு ஈமான், ஹிக்மத் என்ற ஞானத்தை அவர் நெஞ்சிலே புகுத்தப்பட்டது. மீண்டும் அந்த கல்வை உள்ளத்தில் வைத்து நெஞ்சிலே வைத்து தைத்து விட்டார்கள். இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷக்கு சதுர், நெஞ்சை பிளக்கக்கூடிய நிகழ்ச்சி, பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றது. ஃபத்ஹுல் பாரியிலே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 முறை இது போன்ற நெஞ்சை பிளக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வயது சிறுவராக இருந்த போது அன்னை ஹலீமா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே விளையாட்டு சிறுவராக இருந்தார்கள். ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து காட்டுப்பகுதியிலே, வனப்பகுதியிலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஹலீமா சாதியாவுடைய மகனார் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, நாங்கள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருந்தோம். புதிதாக 2 மனிதர்கள் எங்களை நோக்கி வந்தார்கள். அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. வந்தவர்கள் இந்த அரபு நாட்டு பையன், மக்காவை சேர்ந்த அந்த முகம்மதின் நெஞ்சை பிளந்தார்கள், கத்தியால் அறுத்தார்கள். நாங்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டோம். நேரா போய் தன்னுடைய தாயிடத்தில் சொல்கிறார், அருமை தாயே, நம்முடைய சிறுவனை, எங்களோடு விளையாடிக் கொண்டிருந்த முகம்மதை யாரோ 2 புதிய நபர்கள் வந்தார்கள், நெஞ்சை பிளந்து விட்டார்கள். அன்னை ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். தாய் தந்தையருக்கு நான் என்ன பதில் சொல்வது? நெஞ்சை பிளந்து விட்டால் உயிர் போய்விடுமே. பயந்து போனவர்களாக ஓடோடி வருகிறார்கள் அந்த வனப்பகுதியை நோக்கி. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்த 2 மாணவர்கள் என நெஞ்சை பிளந்தார்கள், உள்ளத்தை வெளியே எடுத்தார்கள். அதில் ஷைத்தானுடைய பகுதி இருந்தது, அதை அப்புறப்படுத்தி விட்டார்கள். சிறு வயதாக இருந்த போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். எனவேதான் பொதுவாக சிறுவர் என்று சொன்னாலே சேட்டை செய்வார்கள். சேட்டை செய்யாத எந்த சிறுவரும் இல்லை. மிகப்பெரிய ஆலிமுடைய மகனாக இருந்தாலும் கூட சிறுவன் என்றால் சேட்டை செய்வான். ஏன்னா அப்படிதான் அந்த உள்ளம் படைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது சிறுவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை கூட செய்ய மாட்டார்களாம். எனவேதான் அபூ தாலிப் அவர்கள் தன்னுடைய மற்ற பிள்ளைகளை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்பார்களாம். எங்கே சென்றாலும் கையோடு அழைத்து செல்வார்களாம். மற்ற குழந்தைகள் காரணம் கேட்பார்கள், அருமை தந்தையே, எங்களை விட இந்த முகம்மதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள், என்ன காரணம்? சொல்வார்களாம், உங்களுக்கு வராத ஒரு சிறப்பு தகுதி வருங்காலத்தில் இவருக்கு வரப்போவதை நான் உணர்கின்றேன். மற்ற சிறுவர்கள்ட்ட இல்லாத சிறப்பு தகுதிகளை இவற்றை பார்க்கிறேன் என்பதாக அபூ தாலிப் அவர்கள் சொல்வார்களாம். அந்த சிறு வயதிலேயே பெருமானாருடைய உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்டது, தூய்மைப்படுத்தப்பட்டது. 2வது முறையாக மெஹராஜுக்கு செல்லும் போது அல்லாஹ் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பிறகுதான் மெஹராஜுக்கு அழைத்து சென்றான். இந்த 2 ஷக்க சதுர், நெஞ்சை பிளக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அடுத்து எழுதுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நபித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே காரை ஹிராவில் வைத்தும் அவர்களின் நெஞ்சு தூய்மைப்படுத்தப்பட்டது. நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயது சிறுவனாக இருந்த போது அவர்களுக்கு நெஞ்சு தூய்மைப்படுத்தப்பட்டது. 5வது ஒரு முறையும் தூய்மைப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த 5வது முறை என்பது சரியாக சரிப்படுத்தப்படவில்லை, ஆதாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருகிறார்கள். இப்படி 5 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நெஞ்சு பிளக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் மீகா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புராக் என்ற வாகனத்தை வரவழைத்தார்கள். புராக் என்று சொன்னாலே வெண்மை என்ற அர்த்தம், மின்னல் என்று ஒரு அர்த்தம். அதே போல் அந்த வாகனம் மிக தூய்மையான வெண்மையான வடிவத்தில் இருந்தது. அது சென்ற வேகம் மின்னல் வேகத்தை விட கடினமான வேகமாக இருந்தது. அந்த புராக் என்ற வாகனத்தை பற்றி வரலாற்றாசிரியர் சொல்லுவார்கள், அந்த புராக்குங்கிற வாகனத்துக்கு ரொம்ப நாள் ஆசையாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும். இப்ப அந்த பாக்கியம் கிடைத்து விட்டது. பெருமானாரை முதலாக பார்க்கின்றது. பார்த்தவுடன் பெருமானாருடைய நூறானியத்தை கண்டு அது ஆற ஆரம்பித்து விட்டது. பெருமானாருடைய அந்த ஒளியின் தாக்கத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த புராக் என்ற வாகனம் ஆடத் தொடங்கியதாம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீ அஞ்சி நடுங்குகின்றாய் சரி, ஆனால் அவர்களுக்கு முன்னால் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று ஆணையிட்ட பிறகு அந்த புராக் என்ற வாகனம் அமைதியாகி விடுகின்றது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்தார்கள். அந்த வாகனம் மிக விரைவாக மக்காவிலிருந்து ஷாம் நாட்டை நோக்கி செல்கிறது. செல்லக்கூடிய வழியிலே பல்வேறு விதமான காட்சிகள். மக்காவிலிருந்து ஷாம் நாட்டுக்கு போற வழியில தான் மதீனா இருக்கிறது. சொன்னார்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதோ இதான் மதீனா, பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டங்கள் நிறைந்த பகுதி, இங்குதான் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வர வேண்டும் என்று மதீனாவை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதற்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்க, தூர்சீனா மலை, அதை அறிமுகப்படுத்தினார்கள். இப்படி பல்வேறு காட்சிகளை கண்ட பிறகு பைத்துல் முகத்தஸ் செல்கிறார்கள். அங்கே நபிமார்கள் தங்களுடைய வாகனங்களை கட்டக்கூடிய ஒரு பாறைக்கல் இருந்தது. அதே பாறைக்கல்லிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தை புராக் என்ற வாகனத்தை கட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் பைத்துல் முகத்தஸ் உள்ளே சென்றார்கள். வரலாற்றாசிரியர் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த பள்ளிவாசல் பூட்டப்படும், அனைத்து கதவுகளும் பூட்டப்படும். இரவு நேரத்தில் பள்ளிவாசல் கதவுகள் பூட்டப்படும். வழக்கமாக அன்றும் அந்த ஊழியர் பள்ளிவாசல் கதவுகளை பூட்டினார். எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு விட்டது. ஆனால் ஒரே ஒரு கதவை மட்டும் பூட்ட முடியவில்லையாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த கதவு பூட்ட முடியவே இல்லை. கடைசியில தான் அவருக்கு விளங்கியது, அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருவதற்காக வேண்டி வரவேற்கும் முகமாக பெருமானார் வாசலில் காத்து நின்று அதற்கு பிறகு கதவு திறக்கப்படக்கூடாது, பெருமானார் வருவதற்கு முன்பாகவே வரவேற்கும் முகமாக அந்த பள்ளிவாசல் கதவை திறந்து வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த ஏற்பாடு. அந்த கதவை சார்த்த முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே செல்கிறார்கள். அங்கே 1,24,000 மாணவர்களும் வருகை தந்திருந்தார்கள். அனைத்து நபிமார்கள் வருகை தந்திருந்தார்கள். அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள். ஒரு கூட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு யார் ஜமா செய்ய வேண்டும், இமாம செய்ய வேண்டும் என்றால் அந்த கூட்டத்திலேயே யார் அதிகம் அறிந்தவராக, அதிகம் ஓதியவராக, அதிக ஞானம் கொடுக்கப்பட்டவராக, அதிக சிறப்புள்ளவராக இருப்பாரோ அவர்தான் இமாம செய்ய வேண்டும். வளமையான இமாம் நியமிக்கப்பட்டிருந்தால் அவர் இமாம செய்ய வேண்டும். வளமையான இமாம் வரவில்லை என்று சொன்னால் கூட்டத்தில் இருப்பவர்கள் யார் அதிகமாக ஓடத் தெரிந்தவராக, அதிக நல்லவராக இருப்பாரோ, தலைவராக இருப்பாரோ அவர் இமாம செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சிறப்பை புரிய வைப்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்களும் வரவழைத்திருந்தான். இன்னும் சொல்ல போனால் அங்கே வானவரின் கூட்டம் வந்திருந்ததாம். 1,24,000 நபிமார்கள். அன்றைய பைத்துல் முகத்தஸ் சிறிய பள்ளிவாசல், அவ்வளவு பேரை தாங்காது. பெருமானார் மேராஜ் பயணத்தில் அல்லாஹ் தூரத்தை சுருக்கினான், பள்ளிவாசலை விரிவுபடுத்தினான். மக்காவுக்கும் ஷாம் நாட்டுக்கு மத்தியில் இருந்த தூரத்தை சுருக்கி கொடுத்தான். ஒரு சில வினாடிகள்ல போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா பள்ளிவாசலை விரிவுபடுத்தினான். 1,24,000 நபிமார்கள் என்று தொழுதார்கள். லட்சக்கணக்கான வருகை தந்த வானவர்கள் என்று தொழுதார்கள். அத்துணை நபர்களுக்கு இமாமாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துகளை தொழ வைத்தார்கள். தொழுகை முடிந்தது. அதற்கு பிறகுதான் பைத்துல் முகத்தஸிலிருந்து வானத்தை நோக்கி செல்ல வேண்டும். மெஹராஜுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் 4 விதமான வாகனங்களை கொடுத்தானாம். ஒரு வாகனம்
மக்காவிலிருந்து ஷாம் நாட்டுக்கு செல்வதற்கு, இரண்டாவது வாகனம் ஷாம் நாட்டிலிருந்து முதல் வானத்திற்கு செல்வதற்கு, மூன்றாவது வாகனம் முதல் வானத்திலிருந்து 7 வானத்தையும் கடப்பதற்கு, சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போறதுக்கு, நான்காவது வாகனம் சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து ரப்பை சந்திக்க செல்வதற்கு. இந்த 4க்கு 4 விதமான வாகனம். முதல் வாகனம் மக்காவிலிருந்து ஷாம் நாட்டுக்கு புராக்குங்கிற வாகனம், சைடு பை சைடா செல்ல வேண்டும். மக்காவிலிருந்து ஷாம் எப்படி செய்யணும், சைடு பை சைடு எப்படி போகணும், அதற்கெல்லாம் புராக்கை தேர்ந்தெடுத்தான். எப்படி பிளைட்ல செல்கிறோமோ அந்த மாதிரி. இப்ப ஷாம் நாட்டிலிருந்து வானத்துக்கு செல்ல செங்குத்தாக இப்படி செல்ல வேண்டும், சைடு பை சைடு அல்ல, செங்குத்தாக செல்ல வேண்டும். எனவே புராக்குக்கு அல்ல அந்த தகுதியை கொடுக்கவில்லை. ஒரு ஏணி கொண்டு வரப்பட்டது. அந்த மேராஜ் சொன்னால் ஏணின்னு சொல்லப்படும். ஏணி கொண்டு வரப்பட்டது. அந்த ஏணியின் படியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நிற்க லிப்ட் மாதிரி, இன்னைக்கு லிப்ட கண்டுபிடித்தார்கள் அல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முதல்ல லிப்ட கொடுத்தான். அந்த படியினுடைய ஏணியினுடைய முதல் படியில் நின்றார்கள். அப்படி உயர்த்தி செல்லப்பட்டது. இந்த புராக் கட்டப்பட்டதாக இருக்கின்றது. ஏணியினுடைய முதல் படியில் நின்றார்கள். அல்லாஹ் தஆலா அப்படியே உயர்த்தி சென்றான் முதல் வானம் வரைக்கும். அப்புறம் முதல் வானத்திற்கு பிறகு 7 வானத்தை கடக்கும் போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாத்துடைய ரெக்கையின் மூலமாக கடந்து சென்றார்களாம். அங்கே ஏணி வரவில்லை. சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் ஸலாம் போனாங்க. அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய இடம் வரை எந்த மஹ்லூக்கும் உள்ளே செல்ல முடியாது, எந்த படைப்புகளும் உள்ளே செல்ல முடியாது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாம் செல்ல முடியாது, ஏணி வர முடியாது, புராக் வர முடியாது. எனவே எந்த வாகனத்தின் துணையின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனி மனிதராக பறந்து சென்றார்களாம். எந்த வாகனம் உடன் இருக்கவில்லை, எந்த வானவரும் உடன் இருக்கவில்லை. இப்படி 4 விதமான கட்டத்தில் இந்த மேராஜ் பயணம் அமைந்தது. ஆக ஏணி படியிலே ஏறி நின்றார்கள். அப்படி உயர்த்தப்பட்டார்கள். முதல் வானம் செல்கிறார்கள். முதல் வானத்திற்கு சென்ற போது அங்கே வானத்தின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் ஸலாம் கதவை தட்டுறாங்க. உள்ளே இருந்து அந்த பாதுகாக்கக்கூடிய வானவர் கேட்டார், யார் அது, தட்டுவது யார்? நான் தான் ஜிப்ரீல். உங்களோடு இருப்பது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அவருக்கு தூது அனுப்பப்பட்டதா? ஆம், தூது அனுப்பப்பட்டது. கதவு திறக்கப்பட்டது. இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும். பைத்துல் முகத்தஸுக்கு வர்றப்போ அல்லாஹ் என்ன பண்ணா, கதவை திறந்து வைத்திருந்தான். உள்ளே நுழைந்து விட்டார்கள். ஆனா வானத்துக்கு போகும்போது கதவை அடைத்து வைத்திருந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லப்பட்ட பிறகு வானத்தின் கதவு திறக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? பள்ளிவாசல் என்பது பொதுவான இடம். யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஈமான் கொண்டிருக்கக்கூடிய யாருக்கும் தடை இல்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக கதவு திறக்கப்பட்டிருந்தது. ஆனா வானத்தின் கதவு அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும். காபிர்களின் உயிர் வானத்தின் கதவை சென்றால் அங்கே வானத்தின் கதவு அடைக்கப்பட்டிருக்கும். உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே மூமினுடைய உயிரும் மேலே செல்லும், காபிரின் உயிரும் மேலே செல்லும். காபிருடைய உயிராக இருந்தால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது, திருப்பி உலகத்திற்கு அனுப்பப்படும். மூமினுடைய உயிராக இருந்தால், அல்லாஹுக்கு பிரியமான அடியாருடைய உயிராக இருந்தால் மட்டும்தான் வானத்தின் கதவு திறக்கப்படும். எனவே வானத்தின் கதவு பெருமானாருக்காக வேண்டி திறக்கப்பட்டது. யார் வேண்டுமானாலும் வந்து செல்லலாம் என்ற அடிப்படையில் அல்ல. கதவு பூட்டப்பட்டிருக்கும். பெருமானாரின் பெயரை சொல்லப்பட்ட பிறகு பெருமானாருக்காக திறக்கப்பட்டது என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் வானவர் ஏற்பாடு செய்திருந்தான். யார் இருக்கிறார் உங்களோடு? முஹம்மது இருக்கிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. பெருமானாருடைய அந்தஸ்தை புரிய வைப்பதற்காக வேண்டி, பெருமானாருக்காக வேண்டி முஹம்மது என்ற பெயரை சொல்லப்பட்டவுடன் அந்த கதவு திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வானத்தின் கதவை அடைத்திருந்தானாம். திறக்கப்பட்டது. முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மலக்குகள் சொன்னார்களாம், இவர் உங்களுடைய தந்தை ஆதம், சலாம் சொல்லுங்கள், சல்லிம் அலைஹி. ரசூலுல்லாஹ் ஸலாம் அலைஹியா அப்படின்னு சலாம் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. இங்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஒழுக்கத்தை கற்றுத் தருகின்றான். ஒரு இடத்துக்கு சென்றால் செல்லக்கூடியவர் தான் சலாம் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தலைவராக இருக்கிறாங்க. தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன். ஆனால் தந்தை தொண்டராக இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக இருக்கிறாங்க. தலைவராக இருந்தாலும் கூட ஒரு இடத்திற்கு சென்றால் வந்தவர் தான் சலாம் சொல்ல வேண்டும். வயதில் முதிர்ந்தவருக்கு வயதில் குறைந்தவர் சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நடைமுறை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி மலக்குகள் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ் நீங்க சலாம் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். பிறகு வரவேற்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலது பக்கத்திலே ஒரு கருப்பான கூட்டம், இடது பாகத்திலே ஒரு கருப்பான கூட்டம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்க்கிறாங்க, முகம் புன்முறுவல் பூத்தவர்களாக காட்சி தருகிறார்கள். இடது பக்கம் திரும்புகிறார்கள், அவர்களை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீலே வலது பக்கம் இருப்பவர்கள் யார்? அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். இடது பக்கம் இருப்பவர்கள் யார்? அவர்களை பார்த்து அழுகிறார்கள் என்று கேட்டபோது ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாம் சொன்னார்களாம், ஆதமுக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலத்தில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். இடது பாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்திற்காக படைக்கப்பட்ட படைப்புகள். எனவே சொர்க்கவாதிகளை பார்த்து சிரிக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய படைப்புகள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களை பார்த்து சிரிக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் பிச்சலங்கள்ல நரகத்திற்காக படைக்கப்பட்டவர்களை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது வானத்திற்கு செல்கிறார்கள். எவ்வளவு தூரம் இடைவெளி தெரியுமா? ஹதீஸ்ல வருகிறது, இந்த பூமிக்கும் முதல் வானத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி ஒரு மனிதன் குதிரையில 500 வருடம் சவாரி செய்தால், தொடர்ந்து சவாரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் வேகமான குதிரையில, 500 வருடம் தொடர்ந்து சவாரி செய்தால் எவ்வளவு தூரம் செல்வானோ அவ்வளவு தூரம் தான் இந்த பூமிக்கு முதல் வானத்திற்கு மத்தியிலே. அதே போன்று முதல் வானத்திற்கும் இரண்டாவது வானத்துக்கு மத்தியிலே அதே 500 வருடைய தொலைவு தூரம். எல்லாம் ஒரு செகண்ட் ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. அங்கும் கதவு தட்டப்படுகிறது, யார் என்று கேட்கப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருப்பதாக சொன்னவுடன் கதவு திறக்கப்பட்டது. அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், அவங்களுடைய உருவத்தை பார்த்தேன். பார்த்தா நம்முடைய சகோதரர் உருவத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, இவங்கள மாதிரியே இருந்துச்சு. நல்ல ஆழமா பார்க்கணும். பிறகு இன்ஷா அல்லாஹ் சம்பவத்தை சொல்லுவோம். ஒவ்வொரு நபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வர்ணிக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இப்படி இருந்தாங்க, உருவத் இப்னு மஸ்ஊதை போன்று இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா சுருட்ட முடியாக இருந்துச்சு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா தாடி இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், உங்களின் சகோதரரை போன்று இருந்தார்கள். தன்னபதி சொல்றாங்க, என்னை போன்று உருவம் கொடுக்கப்பட்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஒவ்வொரு நபியையும் வர்ணிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குலாம் போயிட்டு எல்லா ஹிஜ்ரத் மேராஜ் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு மக்காவுக்கு திரும்பி வர்றாங்க. இப்ப காபிர்கள் கேட்பார்கள், முகம்மதே நீங்க பைத்துல் முகத்தஸ் போனதா சொன்னீங்களே, அந்த பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்தது? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பைத்துல் முகத்தஸ் பார்க்கவே இல்லை. நல்லா கவனிங்க, சென்ற நோக்கம் என்ன? அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அல்லாஹுடைய அடியார்களை பார்க்க வேண்டும். நபிமார்களை பார்த்தார்கள், உற்று உற்று பார்த்தார்கள், வர்ணித்து சொன்னார்கள், கட்டிடத்தை பார்க்கவில்லை. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்க்கு மன சங்கடமா போயிடுச்சான். நம்ம பைத்துல் முகத்தஸ் பார்க்கலையே, எத்தனை தூள் இருக்குன்னு பார்க்கலையே, எத்தனை பாபுன்னு சொல்லி பார்க்கலையே, அது போன்ற ஒரு கஷ்டம் என் நெஞ்சத்தில் எப்போதும் ஏற்பட்டதில்லை. எப்படி சொல்வது? இப்ப நாம போனா என்ன செய்வோம்? ஒரு நல்ல நேரம் பார்க்க போனா அந்த கட்டிடத்தை பார்ப்போம், இந்த தூண் சூப்பரா இருக்கு, அந்த தூண் சூப்பரா இருக்கு, கட்டிடத்தை பார்ப்போம், அடியாரை பார்க்க மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்களை பார்த்தார்கள், வர்ணித்து சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை போன்று இருந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருவத் இப்னு மஸ்ஊதை போன்று இருந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள். பைத்துல் முகத்தஸை பார்க்கவில்லை, கட்டிடத்தை பார்க்கவில்லை. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா? என்னை பார்ப்பதற்காக வேண்டி வந்தீர்கள், என்னை பார்த்தீர்கள், என்னுடைய அடியார்களை பார்த்தீர்கள், கட்டிடத்தை பார்க்கவில்லை. கவலைப்படாதீர்கள், கட்டிடத்தை நான் காட்டுகிறேன். அல்லாஹ் காட்டினான். நோக்கத்தை சரியாக செய்தால் அல்லாஹ் காரணங்களை சரியாக்கி வைப்பான். அருமையான பெருமக்களே, வர்ணிக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த நம்முடைய சகோதரர் உருவத் இப்னு மஸ்ஊதை போன்றிருந்தார்கள். அதற்கு பிறகு மூணாவது வானம், இதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வர்ணிக்கிறாங்க, அழகுண்ட அழகு, கொள்ளை அழகு, ஷத்ரல் ஹுஸ்ன், அழகில் பாதியை கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ் அழக படைச்சான், அழகை படைத்து பாதி அழக யூசுப் நபிட்ட கொடுத்துட்டான். மீதமுள்ள பாதி அழகத்தான் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு பங்கு வச்சான். உலகத்துல யாரையெல்லாம் அழகாக பார்க்கிறோமோ இதெல்லாம் ஒரு துளி, எல்லா அழகையும் உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கடைசி மனிதர் சீனா நாட்டில் பிறப்பாராம், அது வரைக்கும் உலகத்தில் எவ்வளவு அழகு இருக்குதோ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகு. எனவேதான் அந்த அழகை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பெண்கள் கையை வெட்டி கொண்டார்கள். நம்ம பார்க்கிறோம் சரித்திரத்தில். அறிஞர் ஒரு கேள்வி கேட்பாங்க, பாதி அழகு கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பெண்கள் கையை வெட்டி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட அழகு என்ன தெரியுமா? முழு அழகு. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகத்தான் அல்லாஹ் பாதியா பங்கு வச்சு பாதிய மனிதர்களுக்கு கொடுத்தான், பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். இதற்கு அப்பாற்பட்ட அழகு ரசூலுல்லாஹ் அழகு முழு அழகு. முழு அழகு முழுமையாக கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் முழு அழகு கொடுக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மதீனத்து பெண்கள் ஏன் கையை வெட்டிக் கொள்ளவில்லை?
பாதி அழகு கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கையை வெட்டிக் கொண்டார்கள் பெண்கள். முழு அழகு கொடுக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மதீனத்து பெண்கள் கையை வெட்டிக் கொள்ளவில்லையே ஏன் ஒரு கேள்வி எழுப்புவார்கள். அழகான பதிலையும் சொல்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜமால மட்டும்தான் கொடுத்தான், அழகு மட்டும்தான் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜலால மட்டும் கொடுத்தான், கம்பீரம், அழகு இல்லை கம்பீரம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜமாலையும் கொடுத்தான், ஜலாலையும் கொடுத்தான், ரெண்டு ஒண்ணா சேர்ந்துருச்சு. எனவே பெருமானார் கொடுக்கப்பட்டது ஜமால் மட்டுமல்ல, ஜலால் மட்டுமல்ல, ஜமால் பிளஸ் ஜலால் ஈக்குவல் டு கமால். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்தது கமாலை கொடுத்திருந்தான். ஜமால் குளிர்ச்சி என்றால், ஜலால் சூடு. வெறும் குளிர்ச்சி மட்டும் இருந்தாலும் ஆபத்து, வெறும் சூடு மட்டும் இருந்தாலும் ஆபத்து. குளிர்ச்சியும் சூடு ஒன்னா இருந்ததனால அந்த குளிர்ச்சியை அந்த சூடு தனித்து விட்டது. எனவே பெருமானாரை கமாலியத்தாக அந்த மனிதத்து பெண்கள் பார்த்தார்கள். எனவே ஹிதாயத்தை பெற்றார்களே தவிர கையை எடுத்துக் கொள்ளவில்லை என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லி தருவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்து 4வது வானத்துக்கு போனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். அடுத்து 5வது வானத்துக்கு 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தாங்க. 5வது வானத்தில் இத்ரீஸ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார்கள். முடிஞ்சு விடைபெறக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள். இப்ரீஸ்லாம் கேட்டாங்களா, மூசாவை அழுகுறீங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு. ஃபலா தகு ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇஹி வலக்கது ஆத்தைனா மூசல் கிதாபு ஃபலா தகு ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇஹி. இந்த வசனம் பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மூசாவை நீங்கள் சந்திப்பதிலிருந்து சந்தேகப்பட வேண்டாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாபு எவ்வளவு காலமாச்சு, அவர்களை எப்படி சந்திக்க போறோம் என்று கவலைப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திப்பீர்கள். அந்த சந்திப்பை அல்லாஹ் தஆலா மேராஜ் இரவிலே கொடுத்தான். அப்ப அந்த சந்திப்பு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க. அப்ப ஜிப்ரீல் ஸலாம் கேட்டாங்க, ஏன் அழுகிறீர்கள்? அப்பதான் சொன்னார்களாம், நான் இந்த அழுக சந்தோஷமான அழுகை. ஏன் தெரியுமா? எனக்கு பின்னால் வந்தவர் என்னை விட வயதில் குறைந்தவராக இருக்கிறார். பனீ இஸ்ராயீல் சமுதாயம் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தான், என்னை விட வயதிலும் குறைவு. கொஞ்ச காலம் தான் மக்கள்கிட்ட இந்த ஈமானை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனா நாளைக்கு மறுமை நாளையிலே சொர்க்கத்திற்கு செல்லும் போது என்னை விட அதிகமான மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். அதை நினைத்து பார்த்து சந்தோஷத்தில் அறிந்து என்று சொல்லுவார்களாம். ஏனென்றால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சமுதாயத்திலேயே அதிக எண்ணிக்கையில் செல்லக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து தான். எனவே நான் அதை நினைத்து அழுதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு 7வது வானத்துக்கு போறாங்க. அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு ஜிப்ரீல் ஸலாம் கூட்டிட்டு போறாங்க சிதறத்துல் முன்தஹாங்கிற இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை பற்றி சொல்லுவாங்க. சிதறா என்று சொன்னால் இலந்தை மரம், முன்தஹா என்று சொன்னால் இறுதி எல்லை. அதான் இறுதி எல்லை, அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது. முக்கியமான ஜனாதிபதிகள் அரசர்கள் இருந்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு எல்லை இருக்கும், அதை தாண்டி யாரும் உள்ளே செல்ல முடியாது. அதே போன்று அல்லாஹ் ஏற்படுத்திய எல்லை இந்த சிதறா என்ற மரம், அதற்கு அடுத்து யாரும் செல்ல முடியாது. அந்த மரத்தின் அழகு எப்படிப்பட்டது, வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான், இது யகுஷத் சிதறத்த மா யகுஷா, சிதறா என்ற மரத்தை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அழகு சூழ்ந்தது. அரபு அணி இலக்கணம் சொல்லுவாங்க, இந்த மகானி போன்ற கிதாபுகள் இருக்கு, அதுல சொல்லுவாங்க ஒரு தன்மையை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை என்றால் இந்த மாங்கிற வார்த்தை அரபுகள் பயன்படுத்துவாங்களாம். மாயகுஷா சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று சூழ்ந்தது. எப்படி இருந்தது அது அழகு, அதனுடைய கம்பீரம் எப்படி இருந்தது, வார்த்தையால சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த போது அல்லாஹ் வஹி அறிவித்தான். அந்த அழகு எப்படி இருந்தது, அல்லாஹ் நேரடியா பேசுறான் பாருங்க. அந்த வஹி எப்படி இருந்தது, ஃபௌஹா இலா அப்திஹி மா அவுஹா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அறிவித்தான். வஹி அறிவித்தானே அந்த ஒன்றை, இந்த மாவு போட்டு அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி இது யகுஷத் சிதறத்தை, சிதறா என்ற அந்த மரத்தை சூழ்ந்து கொண்டது, மாயகுஷா சூழ்ந்து கொண்டதே அந்த ஒன்று. என்னென்ன எல்லாம் விளக்க முடியாது. அப்ப வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அழகு அந்த சிதறா என்ற இலந்தை மரத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்த ரசூலுல்லாஹ் விளங்குறதுக்காண்டி சொல்றாங்க, பைத்துல் முகத்தை சரியா பார்க்கல, ஏனென்றால் நினைச்சா பார்த்துட்டு இந்த உலகத்தில் தானே இருக்கு. ஆனா
சிதறாங்கிற மரத்தை இந்த முறை வாய்ப்பு விட்டுவிட்டால் அடுத்து பார்க்க முடியாது. எனவே நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காது வர்ணிக்கிறாங்க. சிதறாங்கிற மரத்தை பார்த்தேன், அதனுடைய பழங்கள் இலந்தை பழம் எப்படி இருக்கு சின்னதா இருக்கு உலகத்துல, அங்கிருந்து அந்த இலந்தை மரத்தின் பழத்தை பார்த்தேன். மிஸ்லு கிலாலி ஹஜர், ஹஜர் என்ற நாட்டில் முளைக்கக்கூடிய செய்யக்கூடிய பெரும் பெரும் சட்டி பானைகளை போல, ஒரு குடம் எவ்வளவு பெருசா இருக்கு தண்ணி அழுற குடம், அந்த குடத்தை போன்று பெரும் பெரும் பழங்களாக அந்த பழங்கள் இருந்தது. அந்த மரத்தின் இலைகளை பார்த்தேன். மிஸ்லு ஆதானி சீலத்தி, யானையின் காது எப்படி பெருசா இருக்குமோ அந்த மாதிரி அந்த மரத்தினுடைய இலைகள் யானை காதை போன்று பெருசா இருந்துச்சு. அதில் இருந்த அழகை, தங்கத்தின் அழகு, வெள்ளியின் அழகு, அதில் பறந்த மின்மினி பூச்சிகளின் அழகு, வண்ணத்து பூச்சிகளின் அழகு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அதுக்கு பிறகு உள்ளே செல்ல வேண்டும். இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய பவர் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல் என்னால் உள்ளே வர முடியாது. எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே 70,000 திரைகள் இருக்கின்றது. விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கூட பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் என்னோடு பேசுகின்றான், 70,000 திரைகளுக்கு அப்பால் பேசுகின்றான். யா ரசூலல்லாஹ் இந்த மரத்திற்கு அடுத்து ஒரு அடி எடுத்து வைத்தாலும் நான் கரிந்து போய்விடுவேன். யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு மட்டும் தான் அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்திருக்கின்றான், நீங்கள் தனியாக செல்லுங்கள். இப்ப சிதறாங்கிற அந்த மரத்தை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேறி செல்கிறார்கள். அங்க இன்னும் சொல்றாங்க, அந்த சிதறாங்கிற அந்த மரத்தடியில 4 நதிகளை பார்த்தேன். 2 நதிகள் உட்புறமாக ஓடிக்கொண்டிருந்தது, 2 நதிகள் வெளிப்புறமாக ஓடிக்கொண்டிருந்தது. உட்புறமாக ஓடக்கூடிய 2 நதிகள் சல்சபீல் என்ற நதியும் கௌசர் என்ற நதியும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தை கொடுப்பான்ல, இது மறுமை பெருவழியிலே மக்கள் எல்லாம் தாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மஹ்ஷர் பெருவழியில கொடுப்பான ஹவுதுல் கௌசர், இது ஒரு நீர் தடாகம். அதே மாதிரி சொர்க்கத்துக்குள்ள கௌசர் ஒரு நதி ஓடுமாம், இதுவும் பெருமானாருக்கு சொந்தமான நதி. அந்த கௌசர் என்ற நதியும் சல்சபீல் என்ற நதியும் இந்த சிதறாங்கிற மரத்தின் அடியிலிருந்துதான் சொர்க்கத்தை நோக்கி செல்கிறது. அதை நான் பார்த்தேன். வெளிப்புறமாக 2 நதி ஓடியது, அது நைல் நதியும் ஃபுராத் நதியும். விளக்க நமக்கு புரியாது, அங்கிருந்து உற்பத்தியாக இந்த உலகத்துக்கு வருது. ஏன்னா நைல் என்பதும் ஃபுராத் என்பதும் உலகத்தில் ஓடக்கூடிய நதிகள். அதனுடைய அடி ஊற்று அந்த சிதறாங்கிற மரத்தின் அடிவாரத்தில் இருந்ததை பார்த்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்ப நம்ம விருந்தாளி என்ன செய்வோம், வந்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறாரு, அதுக்கு வீட்டுக்கு வரணும். இறங்கின என்ன செய்யும், ரொம்ப சிறப்பான விருந்தாளியா இருந்தா ஏதாவது சாப்பிடுறீங்களா, கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்க கேட்போமா இல்லையா? அல்லாஹ் அந்த ஏற்பாடை செய்திருந்தான். ஜிப்ரீல் 3 பாத்திரத்தை கொண்டு வந்தாங்களாம். ஒரு பாத்திரத்துல மதுபானம் இருந்தது, சொர்க்கத்துடைய மதுபானம். 2வது பாத்திரத்துல பால் இருந்தது, 3வது பாத்திரத்துல தேன் இருந்தது. யார சொல்லலாம், எதுவானா எடுத்துங்க, கூலிங் வேண்டாம் கூலிங் எடுத்துங்க, சூடா வேண்டாம் சூடா கேட்கிற மாதிரி ஜிப்ரீல் சொன்னாங்க. 3ல இடையிடா எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்தாங்களாம். உடனே ஜிப்ரீல் ரொம்ப சந்தோஷம், எத்தர்தல் ஃபித்ரத, நீங்கள் இஸ்லாத்தின் இயற்கை தன்மை எடுத்துக்கொண்டீர்கள். பால் இருக்கு, இஸ்லாத்தின் இயற்கை தன்மை புகழ்ந்தாங்க. பாலை சாப்பிட்டார்கள். அதான் பாலை கனவுல பார்த்தா சிறப்புங்க. ஏதாவது ஒரு பெரியார், ஒரு அல்லாஹ்வுடைய அடியார் நமக்கு பால் தர்ற மாதிரி கனவு கண்டாங்க. நம்ம இந்த பாலை குடிச்சோன்னு சொன்னா அவர்கள் மூலமாக நமக்கு இல்மு வரப்போகுதுன்னு அர்த்தம். பாலுடைய விளக்கமே இல்மு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கும் போய் இல்மை தான் தேர்ந்தெடுத்தார்கள். பாலை குடிச்சாங்க. அதுக்கு பிறகுடைய பயணம் தொடர்கிறது. அல்லாஹ்வை நெருங்கினார்கள். எந்த அளவுக்கு நெருங்கினார்கள், இது போன்று இதுவரைக்கும் எந்த நபியும் எந்த வலியும் எந்த வானவும் நெருங்காத அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கினார்கள். அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசினார்கள். என்னென்ன பேசினாங்க, பல்வேறு சம்பாஷணைகள் இருக்கு. போனவுடனே ரசூலுல்லாஹ் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க அல்லாஹ்வுக்கு. பெரிய அரசரை சந்திக்க போறோம், ஒரு காணிக்கை கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு சென்ற காணிக்கை தான் நமக்கு தொழுகையிலே தரப்பட்டிருக்கிறது. அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ். அல்லாஹ் கேட்கின்றான், எனது அடியாரே, எனக்காக நீங்கள் கொண்டு வந்த காணிக்கை என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து சொன்னார்கள், அரசர்களுக்கெல்லாம் அரசரே, உனக்கு என்ன பொருளா வேண்டும் காணிக்கையாக? இல்லை இல்லை, நாங்கள் தரக்கூடிய காணிக்கை அத்தஹியாத் அல் முபாரகாத் அஸ் ஸலவாத் அத் தய்யிபாத்து லில்லாஹ். இந்த 4 முறைக்கு சொந்தமானது. அத்தஹியாத் ஹஜ்ஜின் மூலமாக செய்யக்கூடிய வணக்கங்களின் காணிக்கைகள், அத்-தய்யிபாத் அல்-முபாரக்காத் பொருளின் மூலமாக பரக்கத் செய்யப்பட்ட பொருளின் மூலமாக ஜக்காத்தை கொடுக்கின்றோம், தான தர்மங்களை கொடுக்கின்றோம், பொருளின் மூலமாக நாங்கள் வணக்கங்கள் செய்கின்றோம். அந்த காணிக்கை
அஸ்ஸலவாத் தொழுகையின் மூலமாக தரக்கூடிய அந்த காணிக்கை, அத்தையிபாத் நோன்பின் மூலமாக, தையிபாத் என்றால் நோன்பா, நோன்பின் மூலமாக நாங்கள் தரக்கூடிய காணிக்கை. அப்ப தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த நாளையும் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கின்றேன் யா அல்லாஹ். அனைத்தும் உனக்குத்தான் சொந்தம். உலகத்தில் நான் தொழுகின்றேன், உனக்காக வேண்டி தொழுகிறேன். உலகத்திலே தவம் கொடுக்கின்றேன், உனக்காக வேண்டி செய்கின்றேன். உலகத்தில் நோன்பு வைக்கின்றேன், உனக்காக வேண்டி ஹஜ் செய்கின்றேன், உனக்காக வேண்டி. இந்த நான்கையும் காணிக்கையாக கொண்டு வந்தேன். அல்லாஹ் காணிக்கை ஏற்றுக்கொண்டு சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹ். நபியே, உங்களுக்கு என்னுடைய சலாமும் ஸலவாத்தும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் நபிகளாருக்கு மட்டும் சலாம் சொல்கின்றான், ஸலவாத்து சொல்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நபியின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றோம் அதை சொல்ல தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அல்லாஹ்வோடு சந்திக்கின்றார்கள், அல்லாஹ்வோடு பேசுகின்றார்கள், அல்லாஹ் சலாம் சொல்கின்றான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நபியே, அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். அந்த நேரத்திலும் கூட, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலும் கூட, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நேரத்திலும் கூட நம்மை மறக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எனக்கு மட்டும் சலாம் இல்லை, எனக்கு மட்டும் ஸலவாத்து அல்ல, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவரின் மீதும், சாலிஹான எல்லா மக்களின் மீதும் உன்னுடைய சலாத்தையும் சலாமையும் தருவாயாக. உரையாடல் தொடர்கின்றது. அரிசி சுமக்கக்கூடிய மாணவர்கள் ரப்பின் நேசரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறார்கள். மனம் சந்தோஷப்பட்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அரிசி சுமக்கக்கூடிய மாணவர்கள் சந்தோஷத்தில் சொன்னார்கள், ரப்பி என்றால் இவன்தான் ரப்பு, அடியாரை கண்ணியப்படுத்தி விட்டான், அடியார் என்றால் இவர்தான் அடியார், ரப்பை கண்ணியப்படுத்தி விட்டார். நாங்கள் சாட்சி சொல்கின்றோம், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு சொந்தமானவன், அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியுள்ளவன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள் சொன்ன சாட்சி. எனவேதான் இந்த நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹ்வால மறக்க முடியல. அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்து நேரடியாக பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள் அல்லவா? இதை மறக்காம கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகையின் கடைசி இருப்பில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அத்தஹியாத்தை கற்றுக் கொடுத்தார்களாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவார்கள், இந்த அத்தஹியாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், தொழுகையின் ஒரு சூறாவை எப்படி முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக் கொடுப்பார்களோ அதே போன்று அத்தஹியாத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆக அல்லாஹ்வோடு பேசுறாங்க, சம்பாத்தனை முடிகின்றது. அல்லாஹ் சில பரிசுகளை கொடுத்தான். பரிசுகளை வாங்கிட்டு போங்க. என்ன பரிசு? ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் 3 விதமான பரிசுகளை கொடுத்தான். முதல் பரிசு 50 வேளை தொழுகை. ஊர்ல போய் என்ன செய்யணும்? 50 வேளை ஒரு நாளைக்கு தொழுகணும். இரண்டாவது பரிசு சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனங்கள். இந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனங்கள் இருக்கு, மற்ற எல்லா வசனங்களுடைய சிறப்பு வாய்ந்த வசனம். ஏன்னா மற்ற குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாசித்தா மூலம் தான் கிடைச்சிச்சு. ஜிப்ரீல் ஸலாம் வந்து சொல்லி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் மனப்பாடம் செய்து கொள்வார்கள். இந்த சூரத்துல் பக்கராவை மட்டும் அல்லாஹ் நேரடியாக ஓதி காட்டினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக பெற்றுக் கொண்டார்கள். ஆனா அதுக்கு பிறகு மதீனாவிற்கு வந்த பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாத்தின் மூலமாக வஹீன் மூலமா வந்துச்சு. 2 முறை வந்திருக்கு. ஒன்னு அல்லாஹ்ட்ட நேரடியா பேசினாங்க. ஏன்னா சூரத்துல் பக்கராவுடைய இந்த வசனம் மதனின்னு சொன்னாலே ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறப்போ இறக்கப்பட்ட வசனங்கள். இது வந்து இத்திஃபாக்கான கருத்து. எல்லா அறிஞர்கள் சொல்லுவாங்க சூரத்துல் பக்கராவுடைய இந்த வசனம் மதனின்னு சொல்லி. ஆனா ஹிஜ்ரத் மேராஜ் எப்ப நடந்துச்சு? மக்காவில் இருக்கிறப்ப நடந்துச்சு. எனவே அறிஞர்கள் சொல்றாங்க, மேராஜ் நேரத்திலே சூரத்துல் பக்கராவுடைய இந்த கடைசி வசனங்களை அல்லாஹ் நேரடியாக பெருமானாருக்கு கொடுத்தான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்ற பிறகு வஹீயின் மூலமாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் ஸலாத்தின் மூலமாகவும் அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட பாக்கியம் வாய்ந்த வசனங்கள். மூன்றாவது அல்லாஹ் சொன்னா, நபியே, உம்முடைய உம்மத்தில யாராவது இணை வைக்காமல் எனக்கு ஷிர்க் செய்யாமல் மரணித்து விட்டால் அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். இதான் 3 பரிசு. அறிஞர்கள் சொல்லுவாங்க, 1 கடமை, 2வது ரஹ்மத்து, 3வது மக்ஃபிரத். ஒரு மனிதன் கடமையை செய்தால், அல்லாஹ் விதித்த கடமைகளை செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் கட்டாயமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் யாருக்கு கிடைத்து விட்டதோ அவர் நிச்சயமாக சுவனம் செல்வார்கள். எனவே இந்த ஒரு சுப செய்திக்காக வேண்டி அல்லாஹ் 3 விஷயங்களை கொடுத்தான். 50 வேளை தொழுகை கடமை. அந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி வசனங்களை ஓதி பார்த்தா பூரா ரஹ்மத்,
அல்லாஹ் நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ் முன் சென்ற சமுதாயம் கொடுத்த கஷ்டமா எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாத, எங்களுக்கு இலகுவாக்கி வை, எங்கள் மீது ரஹ்மத்து செய்யி, நாங்கள் தவறாக செய்து விட்டால், அறியாமல் செய்து விட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. அல்லாஹ் ரஹ்மத்தை கேட்கிறோம், அல்லாஹ் ரஹ்மத்தை செய்கின்றான். மூன்றாவதாக இணை வைக்காமல் மன்னித்து விட்டால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். இந்த 3 பரிசுகளை வாங்கிக் கொண்டு பெறுவதற்குரிய மிகப்பெரிய பாக்கியம். ஒரு மனித உலகத்தில் வாழ்வதின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், மனிதர்களை ஜின்களை என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் அல்லாஹ் சொல்கிறான். வணக்கத்தின் நோக்கம் என்னவென்றால் சடங்கு ரீதியான வணக்கம் அல்ல. அறிஞர்கள் சொல்லுவார்கள், என்னை வணங்குவதற்காக வேண்டி என்று சொன்னால் என்னை அறிவதற்காக வேண்டி. நம்முடைய வணக்கத்தின் மூலமாக, நம்முடைய தொழுகையின் மூலமாக, நம்முடைய நோன்பின் மூலமாக, நம்முடைய தர்மங்களின் மூலமாக, நம்முடைய ஹஜ்ஜின் மூலமாக, நம்முடைய உம்ராவின் மூலமாக ரப்பை அறிய வேண்டும். உலகத்திற்கு வந்த நோக்கமே அல்லாஹ்வை அறிவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய குதிரத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி. இதான் உலகத்திற்கு வந்த நோக்கம். இந்த நோக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்கள். ரப்பை அறிந்தார்கள், ரப்பை நெருங்கினார்கள், ரப்பை பார்த்தார்கள், ரப்பிடத்தில் பேசினார்கள். வாழ்க்கை நோக்கத்தை பூர்த்தி செய்தவர்களாக, வாழ்வதிலே பெரியவர்கள் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்களாக சந்தோஷமாக திரும்பி வருகிறார்கள். 7வது வானத்துக்கு திரும்பி வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்ன ரப்ப சந்திச்சீங்களா? ஆமா அல்ஹம்துலில்லாஹ் சந்திச்சோம். அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த மாதிரி 50 வேளை கடமைகளை கொடுத்திருக்கிறோம், தவறாம செய்யுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நோக்கம் என்னன்னா ரப்போடு நெருங்க வேண்டும், அவ்வளவுதான். அவர்களுக்கு உம்மத்தோடு போராடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் 50 வேளை தொழுகையா, தொழுகையின் மூலமாக ரப்பை நெருங்கலாம், போய் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், வசிய செஞ்சு அனுப்பிட்டாங்க. அடுத்து 6வது வானத்துக்கு வர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்ப சந்திச்சீங்களா? ஆமா சந்திச்சேன். என்ன அல்லாஹ் சொன்னா? 50 வேளை தொழுகை கொடுத்திருக்கிறான். இல்லை நபியே முஹம்மதே, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், ரப்பிடத்திலே திரும்பி செல்லுங்கள். நான் இந்த சமுதாயத்தோடு பட்ட பாடு போதும். ஏனென்றால் எல்லா நபிமார்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாய மக்களோடு மிகப்பெரிய கஷ்டங்கள் அனுபவித்தார்கள். எந்த சமுதாய மக்கள்? மற்ற நபிமாரெல்லாம் பார்த்தா நபிமார்கள் சமுதாய மக்கள் கஷ்டத்தை கொடுப்பாங்க, காபிர்கள் தான் கொடுப்பாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கொடுப்பார்கள், துன்புறுத்துவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமான் கொண்ட மக்கள் துன்பத்தை கொடுத்தார்கள். பனி இஸ்ராயீல் ஈமான் கொண்ட மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னென்னமோ வசைபாடினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குறை சொன்னார்கள், தொலை சொன்னா தொழ மாட்டாங்க. இவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கடமை 3 வேளை தொழுகை, சில அறிஞர்கள் 2 வேளை தொழுகிறாங்க, இவ்வளவுதான். இதை ஒழுங்கா தொழுக மாட்டேன்ட்டாங்க. எனவே என்னுடைய உம்மத்தோடு, ஈமான் கொண்ட உம்மத்தோடு நான் நிறைய கஷ்டப்பட்ட நபியே, உங்க மக்கள் பலகீனமான மக்கள், 50 வேளை தாங்காது, போய் திருப்பி குறைத்துக் கொண்டு வாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் சுக்ர் செய்ய வேண்டும். கிதாபுகள் எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவங்களுக்கு துஆ செஞ்சு அனுப்பியிருந்தா நம்ம பாடா என்ன பாடா இருக்கும். 5 வேளை ஆட்டம் கண்டிட்டு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம நினைச்சு பார்த்தாங்க. எனவே தொழும் போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய வேண்டுமாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத் செய்வானாக குறைக்க சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் போறாங்க, அல்லாஹ் சரி 5 குறைச்சிட்டேன், 45. திரும்பி வர்றாங்க. என்ன நபியே கேட்டீங்களா? அல்லாஹ் 5 குறைச்சிட்டான். பத்தாதே போங்க, ஒண்ணும் திரும்பி போங்க. திரும்பியும் போறாங்க, அல்லாஹ் 5 குறைச்சான். சில அறிவுல 10 வரும், சில அறிவுல 5 வருது. ஆக போயிட்டு வர்றாங்க 9 முறை, 45 குறைச்சாச்சு. கடைசி அல்லாஹ் சொன்னா, மா யுபத்தலுல் கவுலு லதை, இதற்கு மேல் இந்த மாற்றம் கிடையாது, இந்த 5 வேளை தான். இந்த 5 வேளையை தொழுதா அல்லாஹ் செஞ்ச கிருபையை பாருங்க, 50 வேளை நன்மையை தந்துடுறேன். ஏன் முடிவு என்னன்னு சொன்னா, நீங்க 50 வேளை தொழுகை நன்மை அடைய வேண்டும். ஆனா நீ கொஞ்சமா குறைச்சிங்க, 5 குறைச்சிட்ட, 5 தொழுதாலும் 50 வேளை தொழுத நன்மையை தந்து விடுகின்றேன், 1க்கு 10 வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டாங்களா? இல்ல நபி 5 பத்தாது, போய் திருப்பி வாங்கிட்டு வாங்க. அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, அப்புறம் சொல்ல போயிருந்தா நம்ம வசதியா இருந்திருக்குமே. அந்த 5 இல்லாம போயிருக்கும், 5 எல்லாம் குறைச்சிட்டு வரோம். இப்ப போயிருந்தா அந்த 5 இல்லாம போயிருக்கும், தொழுவாமலே சொர்க்கத்துக்கு போயிடலாமே ஆசைப்படுறாங்க நிறைய பேர். அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், தொழுதாதான் சொர்க்கம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெக்கமா இருக்கு, இதுக்கு மேல போய் கேட்க வெக்கமா இருக்கு. அல்லாஹ் 5 குறைச்சிட்டான், இதையும் போய் ஒண்ணுமே இல்லாம ஆக்க எனக்கு முடியாது, எனவே நான் வெக்கப்படுறேன். அறிஞர்கள் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்புனாங்க. அல்லாஹ் ஏன் திருப்பி வர சொன்னான்? முதல் முறையிலேயே அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த மக்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி 50 முடியாதா, சரி 5 வச்சுங்க. ஒரே முறையில் அல்லாஹ் முடிச்சிருக்கலாம், அல்லாஹ் முடிக்காம 5 குறைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போக சொல்றாங்க. என்ன காரணம் சொன்னா அறிஞர்கள் சொல்லுவார்கள், முதல் காரணம் உம்மத்தின் மீது உள்ள பரிவு, 2வது காரணம் ஒரு சுயநலம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு.
என்ன சுயநலம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அன்குர் இலை, இறைவா நீ காட்டு, உன்னை காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னால் அன்தராணி, என்னை நிச்சயமா அவரால் பார்க்க முடியாது. அந்த மலையை பாருங்கள், என்னுடைய ஒளியில் லேச கொஞ்சோண்டு பகுதி அனுப்புறேன், அந்த மலை தாங்கினால் உங்களால் என்னை பார்க்க முடியும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா விரல் நுனி அளவுக்கு லேசா தன்னுடைய தஜல்லியத்தை வெளிப்படுத்தினான். மலை சுக்குநூறாக தெரித்து விழுந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. ஆனா பெருமானார பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய ஒளியை தஜல்லியத்தை முழுசா பார்த்துட்டு வந்துட்டீங்களே, எனவே உங்களை நான் பார்க்க வேண்டும். அரபில சொல்லுவாங்க, அரசரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அரசரை பார்த்தவரை பார்த்துக்கொள். உனக்கு ஹபீபை பார்க்க முடியவில்லை என்றால் ஹபீபை பார்த்தவரை பார்த்துக்கொள். அந்த மனதில் கொஞ்சம் ஆறுதல் அடையும். எனக்கு பிரியமான ஒரு ஆள் இருக்கிறார், அவரை என்னால் பார்க்க முடியல, பார்த்துட்டு வந்து அப்படியப்பா அவரை பாத்தியா, என்ன சந்தோஷமா கேட்போம். நெருங்கிய நண்பர், பல வருஷமாச்சு பார்க்கவே முடியல, அவர் பார்க்கவே முடியல, நீ பாத்தியா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஆள்ல ஒரு ஆளு மெட்ராஸுக்கு போய் முதல்வரை பார்த்துட்டு வந்தார். அது பெரிய பாக்கியமா, நம்ம முதல்வரை பாத்தியாப்பா? நேரடியா பார்த்தேன். அவருக்கு தடுற மரியாதை ஏண்டா, அது பெரிய பாக்கியமா நம்ம நினைக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை பார்த்து விட்டு வந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி அனுப்ப காரணம், முதல் முறை வந்தபோது அல்லாஹுடைய ஒளியோடு அல்லாஹுடைய ஒளியை தரிசித்த அந்த காட்சி பெருமானாரின் முகத்திலே பிரதிபலிக்கின்றது. சாதாரண ஒரு அத்தர் வியாபாரி சந்தி திரும்பி வந்தா நம்ம அத்தர் வாசம் அடிக்குங்க. அந்த சுகபத்துக்கு ஒரு மாசிர் இருக்கு. அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தால் அல்லாஹுடைய இந்த தஜல்லியத்தின் வெளிப்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முகத்தில் தெரிகின்றது. எனவே பார்க்கிறாங்க. இரண்டாம் முறை போயிட்டு வர்றாங்க, அந்த தஜல்லியத் அதிகமாகின்றது, இன்னும் பார்த்து ரசிக்கிறார்கள். திரும்பி போங்க, தஜல்லியத் அதிகமாக அதிகமாக அதை பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வை பார்த்து விட்டு வருகின்ற காரணத்தினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் வெளிப்படக்கூடிய அந்த நூறானியத்தை பார்ப்பதற்காக திருப்பி திருப்பி அனுப்புனாங்களாம். அல்லாஹ் திரும்பி ஒரே தினம் முடிச்சிருக்கலாமே சொல்றாங்க. இந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த சக்தி, அந்த அந்தஸ்து இருக்கு. அது ஒரு முறை மட்டுமல்ல, ஒன்றுக்கு பல முறை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் பெருமானாருக்கு உண்டு. ஒரு தடவை தான் பார்த்தாரு, அதுக்கு மேலே பாக்கியம் இல்லை விளங்கி கொள்ளக்கூடாது. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை திருப்பி திருப்பி வந்தாலும் என்னுடைய தஜல்லியத்தை அவருக்கு காட்டுவேன். அப்படிப்பட்ட ஹபீப் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை உலக மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் திருப்பி திருப்பி வர சொன்னான். இப்படி 50 வேளை தொழுகையை 5 வேளையாக ஆக்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானமாக கடந்து மீண்டும் பைத்துல் முகத்தஸ் வந்து சேருகிறார்கள். அங்கே பழையபடி கட்டப்பட்ட அந்த புராக் வாகனம் தயாராக இருக்கிறது. அதே வாகனத்தில் ஏறி நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சதுன்னு சில அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றா, லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், லைலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னா அஸ்ரா, சுப்ஹானல்லதி அஸ்ரா. அஸ்ரா என்று சொன்னாலே இரவு நேரத்தில் அழைத்து சென்றால் தான் அர்த்தம். அப்ப அஸ்ராவுடைய அர்த்தம் வந்துருச்சு, இரவு நேரத்தில் அழைத்து சென்றான். அதுக்கு முன்னாடி லைலன் இரவு நேரத்தில் ஏன் திருப்பி சொல்றான்? அறிஞர்கள் சொல்லுவாங்க, இரவின் சிறு பகுதியில் காட்டுறதுக்காக வேண்டி, இரவு முழுக்க அல்ல, இஷாவுல சுப வரைக்கும் அல்ல, இரவினுடைய சிறு பகுதியிலே கொஞ்ச நேரம் என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தான் அஸ்ரா என்று சொன்ன பிறகும் லைலன் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஆனா கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம்? அறிஞர்கள் சொல்லுவாங்க 1 மணி நேரம். ஆனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்புல வருது, ஒரு மனிதர் படுத்திருந்தால் அந்த இடம் லேசா சூடா இருக்கும். அந்த சூடு ஆறுவதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்ப வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவியாக இல்லை, அதுக்கு பிறகு கல்யாணம் நடக்குது. பெருமானார் வாக்கு மூலமாக கேட்டு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த அந்த இடத்திலே சூடு ஆறுவதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, வெளியே போறப்ப அந்த தாழ்பால் ஆடும், தாழ்பால் ஆடும், அந்த தாழ்பால் ஆடக்கூடிய தாழ்பால் அடங்குவதற்கு முன்பாக எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு சில நிமிடங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரும் பயணத்தை முடித்து விட்டு திரும்பி வந்துட்டாங்க. வந்து படுக்கிறாங்க, தூக்கம் வரல. இவ்வளவு பெரிய காட்சி, நம்ம கனவுல ஒரு நல்ல காட்சியை பார்த்தோம், நல்ல கனவை பார்த்தோம், அதுக்கு ஒரு தூக்கம் முடிச்சு உட்காந்துட்டே இருப்போம். நல்ல கனவாக இருந்தா தூக்கம் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பார்த்து விட்டு வந்தா தூக்கமே வரல. எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்தோம். மேல அங்க போய் அந்த மூசாவை சந்தித்த பிறகு அதற்கு பிறகு மேலும் ஆலயத்திற்கு சென்றுதான் சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். சொர்க்கவாதிகளை பூரா பார்க்கிறாங்க.
அதிகமானவர்கள் ஏழைகளாக இருந்தார்களாம். சொர்க்கவாதிகள் அதிகமானவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். நரகத்தை பார்க்கிறாங்க, நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்களாக இருந்தார்கள். எனவே சொர்க்கத்தை பார்த்தோம், நரகத்தை பார்த்தோம், அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்தோம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தோம். யான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும், நான் மட்டும் பார்த்தேன் ரசித்தேன் என்று இல்லாமல் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, சொர்க்கத்தை, நரகத்தை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். எப்போது இடியும் எப்போது விடியும் இந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அந்த ஆசையில் தூங்காமல் விழித்துக் கொண்டே இருந்தார்கள். அதிகாலை நேரம் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண் விழித்து பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்காமல் அமர்ந்திருந்தார்கள். என்ன செய்தி, அவங்களுக்கு நல்ல செய்தி தெரியாது. என்ன செய்தி விஷயத்தை பூரா சொன்னாங்க. 2 வானவர்கள் வந்தார்கள், ஜிப்ரீல் மீகாயில் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள். பைத்துல் முகத்தஸ் சென்றேன், அந்த காட்சிகளை பார்த்தேன், நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினேன், 7 வானத்தை கடந்து சென்றேன், ரப்பை பார்த்தேன், இறைவனிடத்தில் பேசினேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன். உம்மு ஹானி சொன்னாங்க, தயவு செய்து வெளியே போய் சொல்லிடாதீங்க, இந்த செய்திகளை மக்கள்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஏனென்றால் யா ரசூலல்லாஹ், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷியர்கள் ஏற்கனவே உங்களை பொய்யர் என்று பொய்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை சொன்னால் இன்னும் அதிகமாக திட்டுவார்கள். எனவே யா ரசூலல்லாஹ், நீங்கள் வெளியிலே சென்று சொல்ல வேண்டாம், தடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, என்னால் உள்ளத்தில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அத்தாட்சிகளை சொல்லியே தீருவேன். எந்திருக்கிறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருடைய மேலாடையை பிடித்து இழுக்கிறார்கள். செல்ல வேண்டாம், செல்ல வேண்டாம், உங்களை பொய்ப்படுத்துவார்கள், நிச்சயமாக பொய்ப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ரொம்ப வேகமாக தன்னுடைய கையால் அந்த ஆடையை தட்டுகின்றார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவார்கள், பெருமாள் அந்த வேகம் எப்படிப்பட்ட வேகம் என்றால், பெருமானாரின் உள்ளத்திலிருந்து, நெஞ்சத்திலிருந்து ஒரு ஒளி பாய்ந்து வந்தது, என்னுடைய கண்ணை கூச செய்து விட்டது, கையை நான் விட்டு விட்டேன். பெருமானார் வேகமாக வெளியே சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு என்னால் இருப்பு கொள்ள முடியவில்லை. என்னுடைய அடிமை பெண் ரபுஆ என்ற பெண்ணை பார்த்து சொன்னேன், பின்னால் சென்று என்ன நடக்கிறது பார்த்து வா. அந்த அடிமை பெண் பின்னால் செல்கிறார்கள். நேர ரசூலுல்லாஹ் காபத்துல்லா போறாங்க. அந்த அபூ ஜஹிலும் அல் முத்தஇம் அதி என்ற 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சந்தோஷமா சொல்றாங்க, நடந்த காட்சிகளை பூரா சொல்றாங்க. உன்னை முத்தியும் சொல்றான், ஆரம்பிச்சிட்டல பழைய கதைய, இவ்வளவு நாள் நீங்க சொன்ன பொய்களே மிகப்பெரிய பொய் இந்த பொய் தான். நான் ஷாம் நாட்டுக்கு பலமுறை சென்றிருக்கிறேன். செல்வதற்கு 1 மாத காலம், திரும்பி வருவதற்கு 1 மாத காலம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு இரவில் சென்று வந்து விட்டீர்களா? இவ்வளவுதான் பொய்யா? இல்ல இதுக்கு மேல அதிகமாக இருக்கா? இல்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். இந்த செய்தியை மக்களுக்கு முன்னால் சொல்வீர்களா? யார் வேண்டுமானாலும் சொல்லுவேன். போய் எல்லா மக்களையும் கூட்டிட்டு வந்துட்டான், மக்காவாசியில் பூரா வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அப்படியே அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கின்றான். இந்த முகமது பொய் சொல்றான்னு சொன்னோம், நீங்க நம்ப மாட்டேன்ட்டீங்களே, பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பொய். ஒரு இரவிலே இவர் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்துட்டார், நம்ப முடிகிறதா? அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மஜ்லிஸ்ல இருந்தாங்கன்னு சொல்லி அறிவிப்புகள்ல வருது. சில அறிவிப்புகள்ல வெளியே போயிருக்கிறாங்க. உடனே முத்தகிம் ஓடுகின்றான் அபூபக்கரை தேடி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊருக்கு வெளியே சென்று விட்டு ஊருக்குள்ளே வருகிறார்கள். இதுதான் அபூபக்கர் ஏன் சித்திக்கான என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஓடோடி போய் சொல்கின்றான், அபூபக்கரை கேள்விப்பட்டீரா? உங்களுடைய நண்பர் இவ்வளவு காலம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார், நாங்கெல்லாம் சொல்றதுக்கு நீ நம்ப மறுத்தீர்கள். இன்னைக்கு பயங்கரமான பொய், ஒரு இரவிலே ஷாம் நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாராம். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சத்தத்து, நான் உண்மைப்படுத்துகின்றேன். ரசூலுல்லாஹ் வாயில் நேரடியாக கேட்கவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக கேள்விப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அது உண்மைதான். முஸ்லிம் கேட்கிறார், யோசனை பண்ணிதான் சொல்கிறீரா? இது என்ன? இதைவிட ஆச்சரியமான செய்தியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் நான் உண்மைப்படுத்துவேன். அதற்கு பிறகு முஸ்லிமை கூட்டி நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சந்திக்க வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சுத்தி காஃபிர்கள் கைகொட்டி ஏலம் செய்து கொண்டிருந்தார்கள், நகையாடி கொண்டிருந்தார்கள். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த பைத்துல் முகத்தஸின் அடையாளங்களை இந்த மக்களுக்கு சொல்லுங்க. இதை சொன்ன முத்தையும் சொல்றான், அது நல்ல யோசனை, நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல, அடையாளத்தை சொல்லுங்க. இப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப மனசு கவலையா போயிடுச்சு. பைத்துல் முகத்தஸ் சரியா பார்க்காம விட்டோமே. அங்க போய் தூர என்ன போறாங்க? அல்லாஹ்வுடைய நபிமார்கள் அவர்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் அந்த எண்ணத்தில் இருந்தார்கள். பைத்துல் முகத்தஸ் தூண எண்ணுவாங்களா, பாபா எண்ணுவாங்களா? இது ரொம்ப கவலையா போயிடுச்சு. இப்பதான் அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீலே செல்லுங்கள், பைத்துல் முகத்தஸ் அப்படியே தூக்கி ரசூலுல்லாஹ்ட்ட காட்டுங்க.
காட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, முத்தஃபகுன் அலைஹியான ஹதீஸ், குறைஷியர்கள் என்னை பொய்ப்படுத்திய போது எனக்கு கவலை ஏற்பட்டது. அல்லாஹ் எனக்கு பைத்துல் முகத்தஸை தூக்கி காட்டினான். பார்த்து பார்த்து ஒன்றாக சொன்னேன், இத்தனை வாசல்கள், இத்தனை தூண்கள், இந்த தூணுக்கு எதிராக இன்ன பாபு இருக்கிறது, இந்த தூணுக்கு எதிராக இன்ன பாபு இருக்கிறது, வரிசையாக சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. அப்ப சரியா தெரிஞ்சு போச்சு ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி. அப்பயே நம்ப மறுக்கல. முத்தையும் சொன்னானா, சரி அப்ப பைத்துல் முகத்தஸில் மக்காவுக்கு வந்தீங்கல்ல, வரக்கூடிய வழியில்தான் எங்களின் வியாபார கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, அதை பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் மின்னல் வேகத்தில் போயிட்டு வந்தாங்க. இவன் கேட்கிறான், வரக்கூடிய வழியிலே எங்கள் வியாபார கூட்டம் ஒன்று வந்து கொண்டு, அதை பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான், யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், இன்னும் சற்று நேரத்திலே கிழக்கிலிருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த வியாபார கூட்டம் மக்காவிற்கு வந்துவிடும், அந்த அளவுக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்ல சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அந்த வியாபார கூட்டம் மக்காவில் நெருங்கிவிட்டது. சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த கூட்டம் மக்காவுக்கு உள்ளே வந்துவிடும். வரக்கூடிய வழியில் தான் அந்த கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அந்த கூட்டம் வரக்கூடிய வழியிலே பார்க்கிறாங்க. சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. கிதாபுகள்ல வருது, அன்றைய சூரிய உதயம் சற்று நிறுத்தப்பட்டதாம். அந்த கூட்டம் உள்ளே வந்த பிறகுதான் சூரியனை உதித்ததாம். பார்க்கிறார்கள், சூரியன் உதிக்க போகின்றது. ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாக அந்த வியாபார கூட்டம் மக்காவுக்கு உள்ளே வருகிறது. ரெண்டு அத்தாட்சி. பைத்துல் முகத்தஸ் அப்படியே வர்ணித்தார்கள், அந்த வியாபார கூட்டம் வரக்கூடிய செய்தியை சொன்னார்கள். இருந்தும் கூட அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள், சூனியம் என்றார்கள், நம்ப மறுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுடைய சொல்லின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஈமானிலே தடுமாற்றம் அடைவார்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால், என்னுடைய புத்தி ஏற்றுக்கொண்டாலும் சரி, என்னுடைய அறிவு ஏற்றுக்கொண்டாலும் சரி, விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, மறுத்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால், அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அது உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் மூமின்கள். அந்த நம்பிக்கையில் பலகீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈமான் ஆட்டம் ஏற்படும். ஒரு சில பேர் மதம் மாறிவிட்டார்களாம். இந்த செய்திக்கு பிறகு இதை தாங்கிக் கொள்ள முடியாமல், இதை நம்ப முடியாமல் மதம் மாறிவிட்டார்கள். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அபூபக்கர் அல்ல, அபூபக்கர் சித்திக் என்று பெயர் சூட்டினார்கள். சித்திக் என்று சொன்னார்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்று அர்த்தம். அருமையான பெருமக்களே, இப்படி இந்த மிஅராஜிலே சம்பவத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினார். இது நமக்கு தெரியக்கூடிய சில படிப்பினைகள், மிஅராஜின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்கள். முதல்ல நான் சொன்ன மாதிரி, அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்கவே கூடாது. என் அறிவுக்கு சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய அறிவுக்கு சரியாக இல்லை என்று சொன்னால் மறுத்து விடுவேன் என்ற நிலைப்பாட்டை எடுத்தால். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னா, இன்னைக்கு ஒரு சில வழிகட்ட கூட்டங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களின் அறிவை கொண்டு சிந்திக்கிறார்கள். மேடைகள்ல நேரடியாக அறிவிப்பு செய்கிறார்கள். எங்களுடைய அறிவுக்கு தோதுவாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அறிவுக்கு தோதுவாக இல்லை என்றால் மறுத்து விடுவோம். அறிவை கொண்டு ஹதீஸை எடை போடக்கூடிய காலம் இந்த காலம். அப்படி எடை போட்டு பல்வேறு ஹதீஸுகளை, 50க்கும் அதிகமான சஹீஹான ஹதீஸுகளை, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய காலம் இந்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்வினை செய்யப்பட்டது, சூனியம் செய்யப்பட்டது, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ், இதை மறுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்வா என்ற பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு விட்டு விஷத்தை சாப்பிட்டால் அந்த விஷம் வேலை செய்யாது. சஹீஹான ஹதீஸ், இந்த ஹதீஸை மறுத்து விட்டார்கள். இப்படி 50க்கும் அதிகமான ஹதீஸுகள் அறிவை கொண்டு சிந்தித்தால், அறிவை கொண்டு எடை போட்டு பார்த்தால், நம்முடைய அறிவு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லைங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எப்படிப்பட்ட அறிவு தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், வமா ஊத்தித்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவான அறிவு ஞானம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டது? கடலை போன்றது. அல்லாஹ்வுடைய அறிவுக்கு எல்லையே இல்லை. நம்முடைய அறிவுக்கு எல்லை கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அறிவு மிகப்பெரிய விசாலமானது. குறைவான அறிவு வச்சுக்கிட்டு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த நிறைவான அறிவை சிந்தித்து பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு பெரிய விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் தன்னுடைய ஆய்வறையில ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இந்த ரசாயனத்தை அதுல ஊத்துறாரு, அது இதுல ஊத்துறாரு, ஆய்வு செஞ்சுட்டு அந்த முடிவுரை எழுதிட்டு இருக்கிறார். இவர்கிட்ட போய் எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு பையன் விளக்கம் கேட்கிறான், இதே இதுல ஊத்துனீங்க, அதனுடைய அளவு என்ன, இதனுடைய அளவு என்ன இப்படின்னு கேட்டா, அந்த விஞ்ஞானி சொல்லக்கூடிய விளக்கம் இந்த எல்கேஜி படிக்கக்கூடிய பையனுக்கு புரியுமாங்க? ஒண்ணுமே புரியாது. ஏதோ பைத்தியக்காரத்தனமா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லுவான். நம்முடைய அறிவு இருக்கு எல்கேஜி அறிவு மாதிரி. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு குறைவான அறிவு. இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் ரசூல் கொடுக்கப்பட்ட அறிவை எடை போட்டு பார்த்தால் நிச்சயமா புரியாது. மேராஜை எடுத்துங்க, விஞ்ஞானத்தை கொண்டு சிந்திச்சு பார்த்தா எந்த மனிதனுமே மேராஜை ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஏன் தெரியுமா? இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது? நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் என்ன சொல்கிறது தெரியுமா? பூமியிலிருந்து 247 கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்கிறது. அதற்கு மேலே ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆக்சிஜனை எடுத்து செல்ல வேண்டும். சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, செவ்வாய் கிரகம் போறாங்க, சும்மா போறாங்க, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு போறாங்க. 247 கிலோமீட்டரை தாண்டி விட்டால் அங்கே காற்று இருக்காது, மனிதன் சுவாசிக்க முடியாமல் இறந்து விடுவான். ஆக்சிஜனை எடுத்து செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, ஆக்சிஜன் எடுத்துட்டு போனாங்களாம். எவ்வளவு 7 வானத்தை கடந்து போனாங்க, சொர்க்கத்துக்கு போனாங்க, இந்த உடலோட போனாங்க, இந்த உயிருள்ள உடம்போடு போனாங்க, ஆக்சிஜன் எடுத்து செல்லவில்லை. விஞ்ஞானப்படி விஞ்ஞானிட்ட கேளுங்க, எங்கள்ல ஒரு மனிதர் வான எல்லையை கடந்து போயிட்டாரு, ஆக்சிஜன் கொண்டு செல்லல, போயிட்டு திரும்பி வந்தார், உயிரோடு இருந்தான்னு சொன்னா விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது. அடுத்து விஞ்ஞானம் சொல்லுது, இந்த பூமியிலிருந்து வானத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல சூரிய மண்டலம் நெருங்கிவிடும். சூரியனுடைய வெப்பக்கதிர்களுடைய தாக்குதலுக்கு தாங்க முடியாமல் மனிதன் கரிந்து போய்விடுவான். வானமண்டலம் நெருங்கவே முடியாது, சூரியனுடைய சக்தி அப்படிப்பட்ட சக்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அந்த சூரியனுடைய கதிர்கள் பெருமானாரை தாக்கவில்லை. இன்னும் விஞ்ஞானம் சொல்லுது, ஒரு மனிதன் சூரியனுடைய அந்த வெப்ப கதிர்களை தாண்டி மேல போயிட்டான், அதுக்கு மேல போயிட்டா சூரியனுடைய அந்த வெப்ப கதிர்களுடைய எல்லையை தாண்டி போயிட்டா சூரிய ஒளிக்கதிர்கள் புக முடியாத குளிர் மண்டலம் இருக்குமாம். ஜம்ஹரி என்று சொல்லுவார்கள், குளிர் மண்டலம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த குளிர் மண்டலத்தை ஒரு மனிதன் இறங்கிவிட்டால் அப்படி உறைந்து போய்விடுவான். அப்படிப்பட்ட குளிர் மண்டலம் இருக்கிறது, அதை தாண்டினாதான் வானத்துக்கு போக முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி சென்றார்கள். அப்ப விஞ்ஞானப்படி பார்த்தா மேராஜ் பயணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு பூமியிலே வாழக்கூடிய, உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த மனிதனாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றார்கள், 7 வானத்தை கடந்து சென்றார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் கண்ணை மூடி ஏற்றுக்கொள்வான். இது ஈமான், அது விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை கொண்டு பார்த்தா மேராஜை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈமானுடைய பார்வையை கொண்டு பார்த்தால் நாம் மேராஜை ஏற்றுக்கொள்கிறோம். இப்லீஸ் கெட்டு போக என்ன காரணம் தெரியுமா? அறிவு கொண்டுதான் யோசனை பண்ணான். பெருமானார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து இப்லீஸ் சொன்னான், ஆதமுக்கு சஜிதா செய்யுன்னு சொல்லி. மலக்குமார்கள் கூட சஜிதா செஞ்சாங்க, அறிவு கொண்டு யோசனை செய்யல. அல்லாஹ் சொல்லிட்டா செய்வோம், ஆதமுக்கு சஜிதா செய்யணுமா, செஞ்சிட்டோம். இப்லீஸ் என்ன பண்ணா? அறிவு கொண்டு யோசனை பண்ணான், ஆதமுக்கு சஜிதா செய்யணுமா? ஆதமுடைய மூலம் என்ன? ஃபண்டமெண்டல், அடிப்படை மூலக்கூறு, ரா மெட்டீரியல் சொல்றோம் இல்ல. ஆதமுடைய ரா மெட்டீரியல் என்ன? மண்ணு. நம்முடைய ரா மெட்டீரியல் என்ன? நெருப்பு. நெருப்பு உயர்ந்ததா, மண் உயர்ந்ததா? நெருப்பு தான் உயர்ந்தது. மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் நெருப்புக்கே உயர்வுங்கிற தன்மையை கூட தான் படைச்சிருக்கிறான். எனவேதான் நெருப்பை கொளுத்துனா அதை மேல நோக்கி தான் எரியுமா. நெருப்பு கொளுத்தி பாருங்க, ஒரு சின்ன தீக்குச்சி கொளுத்துனா அந்த சுடர் மேல் நோக்கி தான் எரியும். தண்ணீரை ஊற்றினால் அந்த தண்ணீர் கீழே வரும். ஒரு சொட்டு தண்ணீராக இருந்தாலும் கீழ் நோக்கி தான் வரும், பூமியோட ஈர்ப்பு சக்தி. ஆனா நெருப்பு இருக்கு பாருங்க, கொளுத்தினோம்னா மேலதான் போகும். என்ன காரணம்? நெருப்பு என்று சொன்னாலே உயர்வு என்ற தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படி சிந்திக்கிறான், நான் உயர்ந்தவன், ஆதம் தாழ்ந்தவன். யார் யாருக்கு பணியணும்? தாழ்ந்தவர் போய் உயர்ந்தவருக்கு பணியணுமா? இல்லையே, உயர்ந்தவர் தானே தாழ்ந்தவர் உயர்ந்தவருக்கு பணிய வேண்டுமா? அல்லது உயர்ந்தவர் தாழ்ந்தவருக்கு பணிய வேண்டுமா? நான் உயர்ந்தவன், ஆதம் தான் எனக்கு பணியணும். ஆதம் தாழ்ந்தவர். அறிவு கொண்டு சிந்தித்தான், தூக்கி எறியப்பட்டான். எனவே அருமையான பெருமக்களே, மார்க்கம் என்பது அறிவை கொண்டு அல்ல. மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை அறிவை கொண்டு சிந்தித்தால் அதனுடைய தாற்பயங்கள் புரியும். அல்லாஹ் தொழுவ சொன்னா அதுல பல தாத்பரியங்கள் இருக்கு, அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னா பல தாத்பரியங்கள் புரியும். ஆனா அறிவை கொண்டு சிந்திப்பேன், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் இப்படி தூக்கி எறியப்பட்டதை போன்று தூக்கி எறியப்படுவார். ஹஜ்ரத் அலி அல்லாஹ் சொல்லுவாங்க, மார்க்க சட்டங்கள் எல்லாம் அறிவு கொண்டு சரியாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னா, ஒருத்தன் காலில் மோசா ஹுஃப் அணிகிறான். ஹுஃப் அணிந்து விட்டால், மோசா அணிந்து விட்டால் ஒது செய்யும் போது அந்த ஹுஃபை கலட்டாமலே மேல மசல் செய்து கொள்ளலாம். மோசாவுக்கு மேல மசல், அரபு நாட்டில் குளிர் பிரதேசம், காலை கழுவ முடியாது. எனவே மோசாவை அணிந்து கொள்வார்கள். மசல் செய்யறப்ப நம்ம மோசா மேல, அந்த ஹுஃப் மேல அப்படி தடவி கொண்டால் போதுமானது. அது ஐ சொல்றாங்க, ஒழு செஞ்சுட்டு மோசா மேல மசல் செய்யறதா இருந்தா என்ன செய்யணும்? கீழே தடவணும். ஏன்னா நம்ம நடக்கிறப்ப அந்த காலுடைய கீழ்ப்பகுதிதான் பூமியில படுது, நஜீஸ் பட்டு இருக்கலாம், அசுத்தமாக இருக்கலாம், கீழே தடவணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? மேல தடவுங்கிறான். சம்பந்தமே இல்லை. அறிவை கொண்டு சிந்தித்தால் மோசாவுக்கு கீழே தான் தடவை சொல்லி அறிவு சொல்லும். ஆனா அல்லாஹ் ரசூல் சொல்கிறார்கள் மோசாவுக்கு மேல தடவு. எனவே மார்க்கம் என்பது அறிவை கொண்டு அல்ல, மாறாக அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அதற்கு உடன்பட வேண்டும். இரண்டாவது, மனிதனின் உயர்வு எதில் இருக்கு? நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம், நாம் உயர்ந்தவர்களாக வேண்டும். ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும்
ஆலிமா இருந்துகிட்டா இல்ம நாம் உயர்ந்திருக்க வேண்டும். பட்டதாரியாக இருந்தா பட்டதாரி நம்ம உயர்ந்த பட்டங்களை பெற வேண்டும். ஒவ்வொருவரும் வியாபாரியா இருந்தா நம்ம வியாபாரத்தில் உயர்வை அடைய வேண்டும். ஒவ்வொருவரும் உயர்வை தேடுவார்கள். உயர்வு இதில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் பணிவில் இருக்கிறது. நீ பணிந்தால் உயர்த்தப்படுவாய், நீ உயர்த்தி நடத்தினால் தாழ்த்தப்படுவாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தவாலா லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடப்பாரோ ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி விடுவான். ஒமன் தக்கபர, யார் பெருமை அடிப்பாரோ, எனக்கு என்ன மாதிரி யார் இருக்கிறா, என்னுடைய திறமை யாருக்கு இருக்கு, பெருமை அடிப்பாரோ வல்லாஹுல்லாஹ், அல்லாஹ் தாழ்த்தி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு பணிவுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு சஹாபி வந்தா எந்த அளவுக்கு பெருமானாருக்கு முன்னால் பணிஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு பெரிய ஆசிரியருக்கு முன்னால் சாதாரண ஒரு மாணவன் எப்படி கைகட்டி நிற்பானோ, சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டானோ, அதே மாதிரி ஒரு அரசனுக்கு முன்னால் ஒரு அடிமை எப்படி நிற்பானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் பணிந்து நிற்பார்கள். பெருமானாருடைய அந்த அந்தஸ்தை, சஹாபாக்கள் பெருமானாருக்கு கொடுத்த அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹுதைபியாவுடைய நடவடிக்கையை பார்க்கலாம். மக்கத்து காபிர்கள் தூதனுப்பினார்கள், முகம்மதை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துகிறார்கள் தெரிந்து வாருங்கள். தூதர் வந்து பார்த்து விட்டு போய் சொன்னார், முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம்மதின் தோழர்கள் தரக்கூடிய கண்ணியத்தை போன்று உலகத்திலே யாரும் எந்த அரசனுக்கும் செய்ததில்லை. முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி உமிழ்ந்தால் அந்த கார எச்சியை கூட அவர்களின் தோழர்கள் கையில் ஏந்தி எடுத்து தங்களின் மேனியிலே தடவிக் கொள்கிறார்கள். உது செய்ய ஆரம்பித்து விட்டால், முகம் கைகளை கழுக ஆரம்பித்து விட்டால் சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அந்த தண்ணீரை வாங்கி தங்கள் மேனியிலே தேய்த்துக் கொள்கிறார்கள். இது போன்ற கண்ணியத்தை உலகத்தில் யாருக்கு நான் பார்த்ததில்லை. சஹாபாக்கள் இந்த கண்ணியம் கொடுத்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம மாதிரி ஆளா இருந்தா பயங்கரமான பெருமை வந்துடும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பணிவாக நடந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம், உலக மக்கள் எல்லாம் கண்ணியம் செய்தார்கள். பெருமானார் பணிவாக நடந்தார்கள். எந்த அளவுக்கு பணிவு என்று சொன்னால், பத்ர் யுத்தத்திலே ஒரு நபருக்கு 3 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகத்தில் 3 நபர்கள் பயணம் போகும்போது ஒட்டகம் பற்றாக்குறை. எனவே 3 நபருக்கு ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட 2 சஹாபியை சேர்த்து ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. முறை வைத்து செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கொஞ்ச தூரம் பயணம் செய்வேன், நீங்க 2 பேர் நடந்து வாருங்கள். அதுக்கு போய் நீங்கள் பயணம் செய்யுங்கள், நான் நடந்து வருகிறேன். இப்படி முறை வைத்து செல்வார்களாம். அப்படி முறை வைத்து செல்லும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையின் மகன் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை இழுத்து சென்றார்கள். எங்கே கிடைக்கும் இந்த பணிவு? தலைவர் ஒட்டகத்தை இழுத்து செல்ல, அவர்கள் அடிமை ஒட்டகத்தில் சவாரி செய்ய. இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை மேற்கொண்டார்கள். எனவே அல்லாஹ் உயர்த்தினான், அந்தஸ்தை உயர்த்தினான், தன்னுடைய அர்ஷ் வரைக்கும் உயர்த்தினான். பணிவை மேற்கொண்டால் உயர்வு உண்டு என்பதற்கு அத்தாட்சி இந்த மேராஜுடைய சம்பவம். இப்லீஸ் பெருமை அடிச்சான். அவன் எங்க இருந்தான்? 7 வானத்துக்கு மேல இருந்தான். பெருமை அடிச்சு அல்லாஹ் தாழ்த்தினான், பூமி கீழே போட்டு புதைச்சிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பூமியில் இருந்தாங்க, பணிவாக இருந்தாங்க, அல்லாஹ் மேலே உயர்த்தினான். இப்லீஸ் மேலே இருந்தான், பெருமை அடித்தான், அல்லாஹ் தக்பீர், அல்லாஹ் தாழ்த்தி விட்டான், பூமி கீழே வந்து விட்டான். காரூன் பூமியில இருந்தான், பெருமை அடித்தான், எனவே அல்லாஹ் அவனை தாழ்த்தினான், பூமிக்கு கீழே போய் சொல்லிவிட்டான். இன்ன வரைக்கும் பூமியில போய்கிட்டே இருக்கிறான். எனவே பெருமை அடித்தால் எந்த துறையாக இருந்தாலும் ஒண்ணு கல்வியை கொண்டு பெருமை ஏற்படுமா? அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்படி கல்வியை கொண்டு பெருமை ஏற்படும் போது அல்லாஹ் சொல்கின்றான், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலே ஒரு அறிவாளி உண்டு. இந்த ஆயத்தை நினைத்து பாருங்கள். நான் ஒரு அறிவாளி என்று எனக்கு நப்சு சொன்னால் உன்னை நினைத்து பார்க்க வேண்டும், எனக்கு மேல ஒரு அறிவாளி இருப்பார். ஆனா நப்சு என்ன செய்வான்? தூண்டிவிடும். நீ எத்தனை கிதாபுகளை பார்த்திருக்கிற, நீ எவ்வளவு மசாயில பார்த்திருக்கிற, உன்ன மாதிரி ஆளு உண்டா? நினைச்சு பார்க்க வேண்டும். என்னை விட மிகப்பெரிய அறிவாளி இந்த நபர் இருக்கிறார், என்னை விட அதிகம் தெரிந்த இந்த நபர், அப்படி பார்த்தா அந்த பெருமை போய்விடுமா? அதே மாதிரி செல்வத்தை கொண்டு பெருமை ஏற்படும். எந்த இருக்கிற மாதிரி காசு உலகத்துல யாருக்கு இருக்கு? அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். உங்கள்கிட்ட இருக்கிற காசு உங்களுக்கு சொந்தமில்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு சொந்தமில்லை. இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும் வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த், வானத்திலும் பூமியில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதை நினைத்து பாருங்கள், அந்த செல்வத்தை கொண்டு ஏற்படக்கூடிய பெருமை போய்விடும். அதே மாதிரி தலை வந்துட்டா பெருமை ஏற்படும். அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய அரசாட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நாடிய பேருக்கு நாடிய நேரத்தில் பதவியை கொடுப்பான், நாடிய பேருக்கு அந்த பதவியை எடுத்து விடுவான். சில பேருக்கு குலப்பெருமை ஏற்படும், கோத்திர பெருமை ஏற்படும். என்னுடைய குடும்பம் என்ன, என்னுடைய கோத்திரம்
காரணம் என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், வஜஅல்னாகும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் உங்களை குலங்களாக கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம், பெருமை அடிப்பதற்காக வேண்டி அல்ல. இந்த வசனம் நினைத்து பார்த்தால் அந்த பெருமை போய்விடுவோம். எனவே பெருமை நம்மகிட்ட வரக்கூடாது. பெருமை வந்தால் அல்லாஹ் தாழ்த்தி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் மேராஜ் வரை உயர்த்தினான். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலே கண்ட காட்சிகள், பல்வேறு விதமான காட்சிகள் காட்டப்பட்டது. பல்வேறு விதமான வேதனைகள், தொழுகை விட்டவருக்கு சில வேதனைகள், ஜக்காத்தை விட்டவருக்கு சில வேதனைகள், வட்டியை சாப்பிடக்கூடியவருக்கு வேதனைகள். அதுல முக்கியமா ரசூலுல்லாஹ் சொன்னது மேராஜுடைய தத்துவத்துல இந்த தத்துவத்தை சொல்லுவாங்க. பெருமானார் நம்ம அனைவரும் போய் சொர்க்கத்தை நரகத்தை பார்த்துட்டு வர முடியாது. நம்ம சொர்க்கத்தை நரகத்தை பார்த்துட்டு வந்துட்டு சொன்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து, நபியே சொர்க்கத்தை பாருங்கள், நரகத்தை பாருங்கள், மாதிரி மக்கள்கிட்ட சொல்லுங்க, சொர்க்கம் இப்படிப்பட்ட அழகான சொர்க்கம், இன்பமான சொர்க்கம், அதை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். நரகம் என்பது பயங்கரமான ஒன்று, வேதனை தரக்கூடிய ஒன்று, அதை மக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்யுங்கள். சொல்ல எச்சரிக்கை செஞ்சாங்க. குறிப்பாக தாய்மார்களுக்கு சொன்னார்கள், நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். உன்னை தாய்மார்கள் கேட்டாங்க, பெண்கள் கேட்டாங்க, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அதிகமான பெண்கள் நரகத்திற்கு செல்வதற்கு காரணம் யக்ஃபுர்ன அஸ்வாஜகுன்ன, தங்களின் கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டு நடக்கிறார்கள், கணவன் செய்த உபகாரத்திற்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது காரணம், பெண்கள் அதிகமாக சபிக்கிறார்கள், வாய்க்கு வந்தவரை சாபம் பறக்கும், நாசமா போ, அதிகமாக சபிக்கிறார்கள். எனவே அருமையான மக்களே, அருமை தாய்மார்களே, உங்களுக்கு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், கணவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? எதை செஞ்சா அந்த கடமை நிறைவேறிவிடும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விளங்குறதுக்காக சொன்னாங்க, உன்னுடைய கணவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே கொப்பளம் ஏற்பட்டு விட்டது, உடம்பு பூரா கொப்பளம். அந்த கொப்பளத்திலிருந்து சீல் சலங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது. நீ அந்த கணவனை, கொப்பளங்கள் நிறைந்த கணவனை, சீல் வடியக்கூடிய அந்த கணவனுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி கையால செய்ய முடியாம உன்னுடைய நாவினால் நக்கி நக்கி சுத்தம் செய்கின்றாய். அந்த கணவனின் கொப்பளத்திலிருந்து வர வடியக்கூடிய அந்த சீல் சலங்களை உன்னுடைய நாவை கொண்டு நக்கி நக்கி நீ சுத்தம் செய்தாலும் கூட கணவனுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்தவராக ஆக மாட்டாய். அருமை தாய்மார்களே, கணவனுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, காலமெல்லாம் கணவன் சம்பாதித்து போடுவான், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டா அவ்வளவுதான், ஒரு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஒரே தொந்தரவு, கணவன் உதாசீனப்படுத்தி விடுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மார்களை பார்த்து சொன்னார்கள், கணவன் காலமெல்லாம் உழைத்து போடுவான், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு மனதுக்கு பிடிக்காத நிகழ்ச்சியை செய்துவிட்டால், உன்னோடு வாழ்ந்து என்ன கண்டேன், 30 வருஷம் உழைத்திருப்பான், 40 வருஷம் உழைத்திருப்பான், ஆனால் உன்னோடு வாழ்ந்து என்ன கண்டேன் என்று ஒரே வார்த்தையில் நன்றி கெட்டவர்களாக பேசுவார்கள். எனவேதான் அவர்களை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்கின்றது. எனவே அருமை தாய்மார்களே, இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெண்களுக்கு மார்க்க கல்வியை முறையாக கொடுக்க வேண்டும். மார்க்கத்தில் கணவனுடைய கடமைகள் என்ன? மலேசியா போன்ற நாடுகள்ல திருமணத்திற்கு முன்பாக கணவன் மனைவி இருவருக்குமே அந்த கடமைகள் சொல்லித் தரப்படுகின்றது. கணவன் செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த கடமைகளை சொல்லித் தரப்பட்டுதான் அந்த கோர்ஸில் சேர்ந்து படித்து சான்றிதழ் பெற்றால்தான் திருமணத்திற்கே அரசாங்கம் ஒப்புதல் தருகின்றது. எனவே அருமையான பெருமக்கள், நம்மகிட்ட அது போன்ற ஏற்பாடும் இல்லை என்றாலும் கூட, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு முன்பாகவே திருமணம் செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பம் வந்துவிட்டால் திருமண சட்டங்களை குறைந்தபட்சம் படிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை படிக்க வேண்டும். இன்னைக்கு நிலைமையை பார்க்கிறோம், திருமணங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நடைபெறுகின்றதோ, திருமணத்தின் நோக்கமே என்னவென்றால் அல்லாஹ் கணவன் மனைவியை ஜோடியா ஏற்படுத்தான்னு சொன்னா நீ தஸ்குனு இலைஹா, நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டும், திருமணத்திற்கு பிறகு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனா இன்றைய திருமணங்கள் திருமணத்திற்கு பிறகுதான் பிரச்சனைகள், நேற்று திருமணம் அடுத்த நாள் பிரச்சனைகள். காரணம் என்னவென்றால் மார்க்கத்தின் சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு சரியாக சொல்லித் தரப்படவில்லை. அதில் இன்னும் சொல்ல போனா இன்றைய தாய்மார்கள், இன்றைய பெண்கள் உலக கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு கொடுப்பதில்லை. என்னுடைய கருத்து பிரகாரம் ஒரு மகள், ஒரு பெண்மணி +2 வரைக்கும் படிச்சா போதும், +2 வரைக்கும் படிச்சா போதும்.
எதற்காக வேண்டி பெண் படிக்கின்றாள் என்று சொன்னால் அவள் படித்து ஆபீஸுக்கு செல்ல மாட்டார். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், அதில் குறிப்பாக நமது காயல் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் படித்து வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஆக்கவில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆண்களின் மூலமாக வருமானம் வர வேண்டும். ஆண்கள் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த நகூதல் மாற்று சமுதாயத்திற்கு ஆணும் உழைக்க வேண்டும், பெண்ணும் உழைக்க வேண்டும். ஆணும் சம்பாதிக்க வேண்டும், பெண்ணும் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்தால் தான் வாழ முடியும் என்ற ஒரு நிர்பந்த நிலை அல்ல மாற்று சமூகத்திற்கு ஏற்படுத்திவிட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும் ஆண்கள் கையில் அல்ல வரக்கத்தை கொடுக்கின்றான். அவர்கள் தான் சம்பாதிப்பார்கள். வீட்டில் பெண்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆண்கள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக, பெண்கள் வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஷரியத்தும் அதைத்தான் சொல்கின்றது. ஆண்கள் செலவு செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கின்றது. பெண்கள் ஆபீஸ்ல போய் அலுவலகத்தில் போய் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இந்த சமுதாயத்தில் இல்லை. அந்த வருமானம் வரக்கத்தற்ற வருமானம். எனவே பெண் படிக்கிறது எதுக்குன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி. பிளஸ் 2 படிச்சா போதும், இல்ல ஒரு டிகிரி வாங்கணும்னு சொன்னா பெண்களுக்காகவே நடத்தப்படக்கூடிய அந்த கல்லூரிகளில் போய் சேர்க்கலாம், ஒரு டிகிரி வாங்கி கொள்ளலாம். இன்னைக்கு நிலைமை என்னன்னு சொன்னா கோ எஜுகேஷன் பெயர்ல சமுதாயத்தில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். நாளைக்கு அல்லாஹ் கேட்ப ஓமாக்கல நாம சொல்லிட்டோம், இந்த சமுதாயத்தை சாட்சியாக வைத்து சொல்லிவிட்டோம். ஷரியத்துல கோ எஜுகேஷன் உலக கல்வியை கற்பதற்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் ஒன்றாக சேர்ந்து படிப்பதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை தேடுவது முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் கட்டாய கடமை. மார்க்க கல்வி, அந்த மார்க்க கல்வியை கூட கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க கல்வியை கூட ஆண் பெண் ஒன்னா சேர்ந்து கற்றுக் கொள்ளக்கூடாதுங்க. ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி. திரைக்கு பின்னால் தான் பெண்களுக்கு பாடம் நடத்தணும். அப்ப கட்டாயமான மார்க்க கல்விக்கு அந்த சட்டம் இருக்க, உலக கல்விக்காக வேண்டி பட்டதாரியாக ஆக வேண்டிய அந்த ஆசைக்காக வேண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல படித்த பெண்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எத்தனை பேர் வேலைக்கு போறோம், ஆபீஸ்ல போய் சம்பாதிக்கிறோம், படிச்சு முடிச்சப்ப வீட்டுக்குள்ளதான் அனுப்பாக இருக்க போறாங்க. எனவே மார்க்க முரணுக்கு மீறி, மார்க்க வரைமுறைகளுக்கு மீறி அந்த பட்டம் படிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி படிக்கின்ற காரணத்தினாலதான் அந்த பெண் ஆணை மதிப்பதில்லை, ஆண் பெண்ணை மதிப்பதில்லை, மார்க்கத்தின் சட்டத்திட்டங்கள் சரியாக பேணப்படுவதில்லை. எனவே இந்த மஜ்லிஸில் நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பிளஸ் 2 வரைக்கும் படிக்க வைங்க. மீறினா பெண்களுக்காக நடத்தப்படக்கூடிய பெண்கள் கல்லூரியில் படிக்க வைங்க. தயவு செய்து இன்ஜினியர் படிக்கணும், டாக்டர் படிக்கிறது ஆசையில கோ எஜுகேஷன்ல போய் சேர்த்துறாதீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு விரும்பாத கல்வி அந்த கல்வி. உலக கல்வி பெண்கள் படிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு அன்னை ஹப்ஸா நாயகி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை மணந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு யூத பெண்மணியிடத்திலே அரபு இலக்கியத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அரபு இலக்கியம் ஷரியத்து கல்வி அல்ல, அரபு இலக்கியத்தை படித்துக் கொண்டிருந்தேன். இப்போ திருமணம் செய்துவிட்டு நீங்கள் அனுமதி தந்தால் அந்த அரபு இலக்கியத்தை தொடர்ந்து படிப்பேன். ரசூல் அனுமதி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து யூத பெண்மணி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அரபு இலக்கிய கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். எனவே உலக கல்வியை கற்றுக்கொள்வது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஷரியத்துடைய எல்லைக்கு உட்பட்டு ஃபர்தாவுடைய முறையை பேணி அது நடத்தப்பட வேண்டும். எனவே இந்த கோ எஜுகேஷன் கல்வியில உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டாம். மார்க்கத்தின் விதிமுறைகளை, சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் நிஸ்வான் மதரசாக்களுக்கு அனுப்புங்கள். ஊரில் நிஸ்வான் மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆண்கள் ஓத வரல, அதையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓத வந்தா சரியா சம்பாதிக்க முடியாது, பிற்காலம் சம்பாதிக்கணும், அந்த ஒரு தேவை ஆண்களுக்கு இருப்பதனால ஓத வராம போறாங்க. அது தப்புதான். ஆனா பெண்களுக்கு அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இல்லை. அவர்கள் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர்கள் காலேஜில் படிச்சு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. எனவே ஒவ்வொரு பெண் மக்களையும் நிஸ்வான் மதரசாக்கள்ல சேர்த்து உங்களுடைய பிள்ளைகளை வரக்கத்துள்ள பிள்ளைகளாக ஆக வேண்டும். அப்பொழுது இல்வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்கும். பெண்கள் நரகத்திற்கு செல்வதை விட்டு பாதுகாக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிலே நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தார்களே, அதை விட்டு காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக இந்த மிஅராஜுடைய படிப்பனை ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போனாங்க. அந்த பாக்கியத்தை இந்த முழு சமுதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பொது அறிவிப்பு செய்தார்கள். எனக்கு மட்டும் அந்த மேராஜ் பாக்கியம் இல்ல, உங்களில் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். எனவே சொன்னார்கள், அஸ்ஸலாத் மிஅராஜுல் மூமின், தொழுகைதான் மூமின்களுடைய மிஅராஜ் என்று சொன்னார்கள். தொழுகை ஒவ்வொரு மூமினும் கொடுக்கப்பட்ட மிஅராஜ். எப்படி? தொழுகைக்கு முன்பாக ஒது செய்து கொள்கின்றோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்பாக தூய்மைப்படுத்தப்பட்டார்கள், உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. ஒதுவின் நோக்கமே என்னவென்றால் வெறும் கைகால கழுவு நோக்கம் இல்லை. சிந்தித்து பாருங்கள், ஒதுவை சிந்தித்து பாருங்கள். ஒது முறிகிறது ஒரு இடங்க, ஒது முறிகிறதே ஒரு இடம், ஒது செய்வது முகமும் கையும். என்ன சம்பந்தம் இருக்கிறது? அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒது செய்வதின் நோக்கமே மன சுத்தம் தான். ஒருத்தன் அல்லாஹ்வுடைய அச்சை இல்லைன்னு வச்சுங்க, ஒது செய்யாமலே தொழுகலாம், யாருக்கும் தெரியாது. வந்தாங்க அல்லாஹ்வுக்கு தக்பீர் எடுத்து தொழுதான், யாருக்கா தெரியுமா ஒது செஞ்சுட்டு தொழுவானா இல்லையான்னு சொல்லி? அல்லாஹ் உதவி ஏற்படுத்தினான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் கைகால்களை கழுகாமல் தொழுதால் அல்லாஹ் கோபப்படுவான். இந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய அச்சத்தை வரவழைப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் கைகால்களை கழுவ சொன்னான். ஒரு மனிதன் குளிச்சான், சுத்தமா குளிச்சான், லேடி சோப்பு லக்ஸ் சோப் போட்டு குளிச்சான், நீயத்து வைக்கல, உதவ நீயத்து வைக்கல. இப்ப ஆள் தூய்மையா தான் இருப்பான், நறுமணம் வீசுவான் அப்படின்னு சொல்லுவலாமா? தொழுவக்கூடாது. போய் உதவி செய்ய நீயத்துல முகத்தை கையை கழுவினா தொழுவக்கூடும். ஏன் சட்டத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான்? வெறும் சுத்தத்துக்காக வேண்டி மட்டுமல்ல, அல்லாஹ் பார்க்கிறான். நான் கைகால்களை கழுகாமல் தொழுதால் அல்லாஹ் கண்டிப்பான். அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் உதுவையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். தொழுவ வந்தா முகத்தை கழுவுங்க, கையை கழுவுன்னு சொல்றான். அப்ப ஒதுவின் நோக்கமே மனசுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சுத்தம் ஏற்படுத்தப்பட்டது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தப்பட்டது. எனக்கு உள்ளத்தை பிளந்தெடுத்து அல்லாஹ் கல்வை சுத்தப்படுத்தினான். நீங்கள் ஒதுவின் மூலமாக அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக தொழுகையில நிற்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட பேசினார்கள் அல்லவா, அல்லாஹ் நேரடியாக பேசினார்கள் அல்லவா, அந்த வாக்கியத்தை தொழுகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்படுத்தி தந்தார்கள். நீங்கள் தொழுகையில நின்று அல்ஹம்து சூராவை ஓதினால் அல்லாஹ்வோடு பேசுகின்றீர்கள். ஏதோ ஏத்தமாக வருகிறோம் சொல்கிறோம் என்று அல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாம் சொன்னால் அல்லாஹ் பதில் சொல்கின்றான், எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னவுடன் அல்லாஹ் பதில் சொல்கின்றான், எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். மாலிக் யௌமித்தீன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் பதில் சொல்கின்றான், எனது அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய உரையாடல் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஏற்படுகிறது. நான் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய வாக்கியத்தை பெற்றேன், அந்த வாக்கியத்தை உங்களுக்கு தொழுகை மூலமாக ஏற்படுத்தி தருகின்றேன். நீங்கள் அல்ஹம்து சூரா ஓதும் போது அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கின்றான். அந்த ஞாபகத்தோடு தொழுது கொள்ளுங்கள். மூன்றாவதாக தொழுகையில் நான் அரிசி மேராஜிலே இறைவனை நேரடியாக பார்த்தேன், அந்த வாக்கியத்தை உங்களுக்கு தொழுகையை பெற்று தருகின்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகும் போது எப்படி தெரியுமா தொழுகணும்? அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹ், அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழ வேண்டும். அந்த பயிற்சி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நெருங்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை நெருக்க வேண்டும் என்றால் சஜிதாவிலே விழுந்து விடுங்கள். அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன், அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சஜிதாவில் விழுந்து விட்டால் அல்லாஹ்வோடு நெருக்கமாக விடுகின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரும்புவார்களோ, அல்லாஹ் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, சஜிதாவிலே விழுந்து விடட்டும், சஜிதாவின் மூலமாக அல்லாஹ் நெருக்கம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவதாக அல்லாஹ்வுக்கு காணிக்கை கொடுத்தேன், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த காணிக்கை உங்களுக்கு தொழுகை ஏற்படுத்தி தந்தேன். அத்தஹியாத் ஓதுவதின் மூலமாக மேராஜ் நினைத்து பாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை நமக்கு மேராஜாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, இந்த நல்ல நாளையிலே, இந்த மேராஜுடைய இந்த தினத்திலே நாம் மனதில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக வாங்கு சொல்லப்பட்டு விட்டால், அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதம் ஒழிக்கப்பட்டு விட்டால் பள்ளிவாசலை நோக்கி விரையக்கூடியவர்களாக, வியாபாரங்களை அப்படியே விட்டுவிட்டு, வீட்டு வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நெருக்கத்தை பெற்று விட்டார்கள், இதற்கு பிறகு எந்த வாக்கியமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நெருக்கத்தை பெற்று விட்டார்கள். அவர்களை பற்றி சஹாபாக்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கிட்ட கேட்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? பெரிய தலைவர், ஆன்மீக தலைவர், மிகப்பெரிய உன்னத புருஷர் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, வீட்டுக்கு வந்தா குடும்ப வேலைகளில் பங்கெடுத்துக் கொள்வார்கள், மனைவியோடு வேலைகளில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதம் ஒழிக்கப்பட்டு விட்டால் எங்களை யாரென்றே தெரியாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இதுதான் பெருமானாருடைய அந்த குண ஒழுக்கம், பெருமானாரின் பண்பு என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். எனவே அருமையான பெருமக்களே, 5 நேர தொழுகைகள்ல நாம் மிகப்பெரிய பேணுதலாக இருக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் புர்காவுடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும்.
சில நம்முடைய மாணவிகள் கூட சொன்னாங்க, எல்லா ஆலிம்களும் சொல்றாங்க புர்கா விஷயத்துல பேணுதா இருக்கணும்னு சொல்லி, ஆனா பயானம் முடிச்சுட்டு போறவே புர்கா பறந்துருது. ஒரு அறிஞர்கிட்ட கேட்கப்பட்டது, என்ன காரணம்? அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, உலமாக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் புர்காவில் பேணுதல் தேவை பேணுதல் தேவைன்னு சொல்லி, ஆனா தாய்மார்கள் பேணுதல் வரவில்லையே. அந்த அறிஞர் சொன்னாராம், ஆலிம்கள் புர்கா போட சொல்றாங்க, கடையில புர்கா விற்கிது வாங்கிக்கிட்டாங்க, ஆனா கடையில தக்குவா விற்கல. புர்கா விற்கிது வாங்கி போட்டுக்கிட்டாங்க, தக்குவா விற்காத காரணத்தினால அந்த புர்கா எப்படி பேணுதலாக போடப்பட வேண்டுமோ, புர்காவுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா பெண்களின் அழகை மறைக்கப்பட வேண்டும். ஆனா இன்றைய புர்காக்கள் அதிலேயே பல ஆடம்பரங்கள், பல அலங்காரங்கள். அந்த பெண்ணை பார்த்தாலே மன இச்சையை தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த புர்காவுடைய ஆடம்பரங்கள், அலங்காரங்கள். புர்காவுடைய நோக்கம் பெண்ணுடைய அழகை மறைப்பதற்காக வேண்டி, பெண்ணுடைய முடியும் கூட அவுரத், பெண் வெளியிலே செல்லும் போது அந்த முடி கூட வெளியே தெரியக்கூடாது. எகிப்து நாட்டினுடைய கிறிஸ்துவ பிஷப் ஒருவர் தன்னுடைய கிறிஸ்துவ பெண்களுக்கு உபதேசம் செய்கிறார். எகிப்து நாட்டில் நடந்த நிகழ்ச்சி, தன்னுடைய கிறிஸ்துவ பெண்கள் உபதேசம் செய்கின்றார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் எல்லாம் அவங்களை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்களையும் அமெரிக்கர்களையும். அவரு சொல்றாரு, ஓ கிறிஸ்துவ பெண்களே, முஸ்லிம்களை போன்று நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நம்மளுடைய கன்னி மேரி மரியம் தன்னுடைய தலைமுடியை முழுமையாக மறைத்து, உடல் அங்கங்களை முழுமையாக மறைத்து ஆடை அணியக்கூடியவளாக இருந்தால், அவர் சொல்றார், அங்க நம்ம அன்னை மரியம் கூட முழு புர்காவை போடக்கூடியவளாக இருந்தால், உங்கள்கிட்ட புர்கா இல்லையே, முஸ்லிம் பெண்களை பார்த்து நீங்கள் புர்காவை அணிந்து கொள்ளுங்கள் என்று அந்த கிறிஸ்துவ பிஷப் தன்னுடைய பெண்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம பெண்கள் கொஞ்சம் படிச்சுட்டாலே, காலேஜுக்கு போயிட்டாலே புர்காலாம் பறந்துருது. அவங்கள மாதிரி அவங்களை பின்பற்ற இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனா அந்த ஆளும் சொல்கிறார், கிறிஸ்துவ ஆளும் சொல்கிறார், முஸ்லிம் பெண்களை பின்பற்றுங்கள். எனவே அருமையான தாய்மார்களே, நாம் உபதேசங்களை கேட்பதை வெறும் வாயால காதால வாங்கி காதில விட்டு விடாமல் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. கடந்த 27 தினங்களாக பல்வேறு உலமாக்கள் நமக்கு பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். மஜ்லிஸுகள் நடத்தப்படுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னார், இவர் சூப்பரா பேசினார், இவருக்கு ஒரு 100 மார்க் போடலாம், இவருக்கு ஒரு 80 மார்க் போடலாம், மார்க் போட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பேசுறாரு, 500 பேர் நடுவர்கள். இன்னைக்கு நிலைமை அதுதான், 500 பேர் சேர்ந்து மார்க் போட்டு இருக்கோம். எல்லா இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. மார்க் போடுவதற்காக வேண்டி அல்ல, ஒவ்வொரு ஆளுங்களும் தங்கள் படித்த அந்த ஞானங்களை சொல்லுவார்கள். அமல் செய்வதற்காக வேண்டி தாங்களும் அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்ற போது சில பேரை பார்த்தாங்களாம், அப்படியே நாக்கு கிழிக்கப்பட்டதாம். இந்த உதடு கிழிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ஜிப்ரீல், இவர்கள் எல்லாம் யார்? ஜிப்ரீல் சொன்னாங்க, குதபா உம்மத்திக, உம்முடைய சமுதாயத்தின் பேச்சாளர்கள் பேசினார்கள், இனிமையாக பேசினார்கள், பல கருத்துக்களை சொன்னார்கள், அவர்கள் செய்யவில்லை. உங்களின் சமுதாயத்தின் பேச்சாளர்கள். அந்த ஹதீஸை பார்க்கிறப்போ ஏன்னா பேசுகிறோமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ஞானத்தை கொடுத்து விட்டான். இதை உலமாக்கள் பேசுகிறார்கள், அவர்களும் அமல் செய்ய வேண்டும். அதே போன்று மற்றவர்களும் அமல் செய்ய வேண்டும். இதெல்லாம் என்ன ரகசியத்தை ஏற்படுது என்ன விஷயத்தை சொல்றேன். நீங்க பேசக்கூடியவர்கள் சில இடங்கள்ல வெறும் கவர்ச்சிக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி பேசுகின்ற காரணத்தினால சமுதாயத்தில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. நாளைக்கு மறுமையில சில பேர் நரகத்தில் கிடப்பாங்களாம். அந்த நரகத்தில் கிடக்கக்கூடியவங்க பார்ப்பாங்க, பக்கத்துல தங்களுக்கு உதவி செய்ய பேச்சாளர் கேட்பாங்களா, என்னப்பா நீ நரகத்துக்கு வந்துட்ட, நீ தான் எங்களுக்கு தொழும்படி சொன்ன, நீனு செய்த நரகத்துக்கு வந்துட்டிய. அப்ப அவர் சொல்லுவாரா, நான் உங்களுக்கு தொழும்படி சொன்னேன், நான் தொழவில்லை. உங்களுக்கு தக்காத் கொடுக்கும்படி சொன்னேன், நான் கொடுக்கவில்லை. உங்களுக்கு நோன்பு வைக்க சொன்னேன், ரமலான் மாதத்தில் நான் நோன்பு வைக்கவில்லை. உங்களோடு சேர்ந்து வந்து விட்டேன். அது ஹதீஸ்ல வருது. இதுக்கு அறிஞர்கள் சொல்லுவார்கள், சொன்னவர் சரியில்லாத காரணத்தினால சொல்லப்பட்டவங்களுக்கு நரகத்துக்கு போயிட்டாங்க. சொன்னவர் யாரு? அவர் நோன்பு வைக்கல, நோன்பு வைக்க சொன்னார். அவர் தொழுவ சொன்னார். எனவே அவரும் நரகத்துக்கு போயிட்டாரு. இவர் யார்கிட்ட போய் சொன்னாரோ அந்த மக்கள் நரகத்துக்கு வந்துட்டாங்க. எனவே உலமாக்களும் பேச்சாளர்களும் இதையும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு புகழுக்காக வேண்டி, பேச்சுக்காக வேண்டி, ஒரு கூட்டம் சேர்ப்பதற்காக பேசலாம் போயிடுச்சு. எவ்வளவு கூட்டம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இல்லை. ஒரு பெரியார் பல கிராமங்களை தாண்டி மக்கள்கிட்ட பேச வந்தாங்களாம். பெரிய இளைய செல்வர், மக்கள் கூட்டம் நிரம்பி வலியுது. அழகான உதவி செய்தார்கள். செஞ்சு முடிச்சுட்டு துவானா உயிரெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வர்றார், வந்து கெஞ்சிறார், உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக, உங்களுடைய உபதேசத்தை கேட்பதற்காக இத்தனை மைல்ல இருந்து வர்றேன், வரக்கூடிய வழியில் லேட் ஆயிடுச்சு, எனவே உங்க பேச்சை கேட்க முடியலையே. உட்கார்ந்தாங்களாம். திரும்ப பேசுறாங்க, அதே 3 மணி நேரம். 1000 பேருக்கு பேசி அதே பேச்சை அந்த ஒரு ஆளுக்கு பேசுறாங்களாம்.
மாணவர்கள் கேட்டாங்களாம், உங்களுக்கு வேலை இல்லையா? 3 மணி நேரம் பேசி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ஒரு ஆளை உட்கார வச்சு திரும்ப 3 மணி நேரம் பேசி உங்களுக்கு வேலை இல்லையா? அந்த மார்க்க வேலையை சொன்னார்களாம், 1000 பேருக்கு 3 மணி நேரம் பேசுறேனே அது ஒருவனுக்காக வேண்டித்தான். இந்த ஒரு ஆளுக்கு முன்னால் 3 மணி நேரம் பேசினேன் அது அந்த ஒருவனுக்காக வேண்டித்தான். எந்த ஒருவன்? அல்லாஹுக்காக வேண்டி. 1000 பேருக்கு பேசிய 3 மணி நேரம் இவர்களுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி. இந்த ஒருவருக்காக வேண்டி பேசினேனே இவருக்காக வேண்டி அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி. அல்லாஹ் நினைத்தால் 1000 பேருக்கு ஹிதாயத்தை கொடுக்காமல் இந்த ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடலாம். எனவே அல்லாஹுக்காக பேசினேன் சொல்லி மார்க்க வேலையை சொன்னார்களாம். எனவே அந்த அடிப்படையில் மார்க்க அறிஞர்கள் பேசுகின்றார்கள். எனவே நாம் அதை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஷரியத்தினுடைய அந்த பேணுதல், தொழுகையினுடைய பேணுதல். இதை கணக்கு பண்ணி பார்த்தோம் சொன்னா ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் 5 நேர தொழுகைக்கு இல்லை, வாங்கு சொல்லப்பட்டு பள்ளிவாசல்ல காவு சொல்லப்பட்டு தொழுகை நடைபெறக்கூடிய அந்த நேரத்திலே காயல் மாநகரத்திலே நீங்கள் வீதியிலே வந்து பாருங்கள், எத்தனையோ தொப்பிகள் ரோட்ல சர்வசாரம் போயிட்டு இருப்பாங்க, எத்தனையோ முஸ்லீம் ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. பள்ளிவாசல வாங்கு சொல்லப்பட்டு விட்டது, பள்ளிவாசல தொழுகை நடக்கின்றது, ஆனா வீதியிலே முஸ்லிம்களுக்கு என்ன வேலை? மதீனாவின் சூழ்நிலை இந்த காயல் மாநகரத்தில் வர வேண்டும். மதீனாவிலே வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஒரு முனாஃபிக்கு கூட, ஈமான் இல்லாத முனாஃபிக்கு கூட தெருவில் செல்ல மாட்டானாம், பயந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவானாம். எனவே அருமையான பெருமக்களே, அந்த மாற்றம் வர வேண்டும். எந்த நேரத்திலும் ஷரியத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டோம். ஷரியத் எங்கள் உயிர், எங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் ஷரியத் என்ற ஒரு தீவிரமான போங்கிலே நாம் செயல்பட வேண்டும். இல்லாமல் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய இந்த மஜ்லிஸ் நிர்வாக பெருமக்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தொடர்ந்து இதுபோல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடியவர்களாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுத்து, யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலமெல்லாம் மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. அல்லாஹ் மரணிக்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதியவர்களாக சிரித்த முகத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்து நாளைக்கு மறுமை நாளையிலே அவர்களின் கரத்தின் மூலமாக நீரந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. ரஹ்மானே, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. கருத்து வேற்றுமைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை பிரித்து விடாதையா அல்லாஹ். இறைவா, இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவாயாக. குர்ஆனை பற்றி பிடித்தவர்களாக, குர்ஆனுடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவர்களாக ஒன்றுபட்ட சமுதாயமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருப்பார்களோ அவர்களுக்கு சுகத்தை தந்தல்வாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக இருப்பார்களோ அந்த கடன் சுமையை அகற்றி வைப்பாயாக. இறைவா, எங்களுடைய வியாபாரத்திலே வரக்க செய்தருவாயாக. ஹலாலான வருமானத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெண்களுக்கு உடைய இறையச்சத்தை தந்தல்வாயாக. ஷரியத்தை பேணிடக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. இறைவா, எங்களுடைய மக்களை, எங்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய மக்கள்ல யாரெல்லாம் ஹிஃப்ல் ஓதிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆய்வுக்கு ஓதிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஞாபகத்தை கொடுப்பாயாக. அந்த குர்ஆனுடைய பாடத்தை உறுதியாக்கி வைப்பாயாக. இங்கு எப்படி நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமோ இதே போன்று நாளைக்கு சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாராக என்று துஆ செய்தவனாக, இவ்வளவு நேரம் பேசுவதற்கு ஆற்றலை தந்த வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கு நன்றி செலுத்தியவனாக, இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தியவனாக விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி